முனிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனா யார் இருக்காரோ, தலைவனா இருக்காரோ அவர் முனீஸ்வரா. ஆகம சொல்ற தீட்சிதைஹி வியாக்கியானத்தில் எடுக்கிறார். முனிவரர்னா வேற யாரும் நீ பெருசா நினைச்சுன்றத, நம்ம ஆத்துல ஆச்சார விஷயம் பண்ண பெரியவா முனீஸ்வரா. நம்ம ஆத்துல பெரியவா இருக்காளே அவருக்கு முனீஸ்வரர். தியேயம் சதா முனிவரைஹி அபவர்க சித்தியை, அவளும் தியானம் பண்ணி தான் ஆகணுன்றார். விஸ்வாத்மகம் சதசதந்தம் அனந்தமீஷம், காலங்கார்த்தால பெருமான நினைக்கணும். ஹிருதயாப்ஜகம் அத்திய சம்ஸ்தம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான தாமரை, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், அந்த ஆகாசத்தில் பெருமான தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணுறார்? சந்திரம் அர்க்கம்னு 2 மூச்சு, இடா பிங்களா நாடி இருக்கு இல்லையா, இந்த இடா நாடி பிங்களா நாடி, இடா நாடி சந்திரன், பிங்களா நாடி சூரியன். மூச்சு இழுக்கிறது, மூச்சை வெளியில் விடுறது. இப்படி மூச்சு இழுத்தும் விட்டும், மூச்சை வெளியில் உள்ள இழுத்தும் வெளியில் விட்டும் இருக்கிற பிரகாரமாக நம்ம தியானம் பண்ண முடியாது இறைவனை. அப்படி தியானம் பண்ணக்கூடாது, அப்படி ஜபம் பண்ண முடியாது. எப்படி சார் பண்ணலாம்னா, சந்திர அர்க்க மார்க்க விரக உதித சித் ஸ்வரூபம்ன்றார். இது 2 இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மூச்சை இழுக்கவும் கூடாது, மூச்சை வெளியிலையும் விடக்கூடாதுன்னா என்ன பண்ணுவோம்? நிறுத்தி வைப்போம். அப்படி நிறுத்தி வைக்கும் பொழுது நீ தியானம் செய்ய வேண்டும். அப்படி நிறுத்தி தியானம் பண்ணணுன்றார். என்ன ஜபம் பண்ணினாலும் என்ன பூஜை பண்ணினாலும், அதனால தான் ஆச்சாரியருக்கு நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஆகமத்தில் இருக்கக்கூடியதான இந்த அருமை வெளியில் இருக்கிறவர்களுக்கு புரியாது. ஏன் சார் ஆச்சாரியர் பூஜை பண்ணுறாரு, அவருக்கு மந்திரம் தெரியாதா? ஏன் ஒரு சாதகம் படித்து மந்திரம் பண்ணணும்? ஏன்னா ஆச்சாரியர் மூச்சு விடக்கூடாது. மந்திரம் சொன்னால் மூச்சு விட்டுடுவோம் வெளியில், மூச்சை உள்ளே இழுத்தும் வெளியில் விட்டு தான் ஆகணும். பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியர் மூச்சை அடக்கிய நிலையிலே பூஜை செய்யணும், வாயை திறக்க முடியாது. அப்போ வேற ஒருத்தர் மந்திரம் சொல்லணும், அந்த மந்திரம் அவருக்குள்ள மனசில் ஓடின்னு இருக்கணுன்றதுனால சாதகன்னு ஒருத்தர் மந்திரம் படிக்க அதை அனுசந்தானம் பண்ணி ஆச்சாரியர்னு ஒருத்தர் பூஜை பண்ணுறார். இந்த ஒரு கலை வெளியில் எங்கேயாவது இருக்கோ? வேத மார்க்கத்திலேயாவது நம்ம பார்க்க முடியுறதோ? அப்படின்னா பார்க்க முடியாது. மற்ற இடங்கள்லாம் என்ன பண்ணுவார்னா, யார் பூஜை பண்ணுறாலே அவளே படிப்பா. சாக்தத்திலாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு உத்கிருஷ்டமாக இருக்கிறவா நெட்ருவாயிட்டவா அவா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவா, மௌனமாக இருந்து பூஜை பண்ணுவா. அதையும் நம்ம பார்க்கலாம். மற்ற இடங்கள்லாம் படிச்சுட்டு தன்னாலே பூஜை பண்ண. வைதிகத்தில் மந்திரம் பிரம்ம ஜிக்ஞானம் பிரதமம் புரஸ்தாதிசி, இன்னும் சொல்ல போனால் அந்த கர்த்தா அந்த மந்திரத்தை சொல்லி தான் பண்ணணும். ஆனால் அந்த சாதகாச்சாரியாளுக்கு அப்படி அவசியம் இல்லை. அதுதான் சொல்ல. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, சந்திரார்க்க மார்க்க விரோதி தஜித் ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை தானே தியானம் பண்ண சொல்கிறார். மூச்சு இழுக்கவும் கூடாதுன்றார், வெளியில் விடவும் கூடாதுன்றார். தியேயம் சதா முனிவரைஹி தீட்சிதைஹி அபவர்க சித்தியை. ஏன் செய்யணும்னு? அபவர்க்கம் மோக்ஷ சித்தியை, மோக்ஷம் அடையணுன்றதுக்காக. விஸ்வாத்மகம் சதசதந்தம் சத்து அசத்து அனந்தம். சத்துனா இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். அபாவானாம் வஸ்தூனாம் அப்படின்னு சொல்கிறார். அசதாம் அபாவானாம் அந்தம் நாசம் ஹேதுஹு. இதெல்லாம் இருக்கோ, அதாவது என்ன? சிருஷ்டிகர்த்தா, ஸ்திதிகர்த்தா, சம்ஹாரகர்த்தா, இதெல்லாம் சுவாமி தானே. அதான் சொல்கிறார். சத் சத் அனந்தம், சத்து அசத்து அனந்தம், சதசனந்தம் அனந்தம். அனந்தரம் தானே அவர் சுவாமி, அந்தம் கிடையாதுன்னு. அதான் சொல்கிறார். சத் அசத் அனந்தமீஷம் விஸ்வாத்மகம், உலக ரூபமாக அவர் இருக்கிறார். விஸ்வாத்மகம் இல்லையா? தியேயம், இப்படியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரரை ஹிருதய கமலத்துக்குள்ளே நிறுத்தி முனிவரைஹி தியேயம்னு சொன்னார். இது எப்படின்னா, காலங்கார்த்தால பிந்த்வந்த மந்திரோச்சாரேன பிராத்தகால சந்தியாத்மக சிவத்தியானம். பிந்து அந்தம், அந்த மந்திரத்தை பிந்த்வந்தமாக சொல்லி பிந்த்வந்த பர்யந்தம் அந்த மந்திரோச்சாரத்தை, கலா பிராசாதம், அஷ்டகலா பிராசாதம், இந்த பிராசாத மந்திரத்தை சொல்லி இறைவனை மூச்சை அடக்கி கொண்டு நிறுத்தி கொண்டு நிலைநிறுத்தி கொண்டு, சுவாமி நிலை நிறுத்துறோன்றதுக்கு தானே இவ்வளோ சிரமப்படுறோம். அப்போ மூச்சை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும்ன்றார். அப்புறம் மத்தியந்தினே சதசஹஸ்ர நிஷாகராபம் விஸ்வேஸ்வரம் பரமகாரணமப்ரமேயம் சம்பும் சதோதிதம் அமாய வியத்ஸ்வரூபம் கோதண்ட மத்திய நிலையம் நியதம் ஸ்மராமி. மாத்தியானிக காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய சைவ அன்பர்கள் சுவாமி எப்படி தியானம் பண்ண, சதசஹஸ்ர நிஷாகராபம், நல்ல உச்சி வெயில்ல கோடி சந்திரன் இருக்கிற மாதிரி தியானம் பண்ண சொல்றாரு. சத சஹஸ்ர நிஷாகரம், சஹஸ்ரம்னா எவ்வளோ? 1000. அப்போ சத சஹஸ்ரம்னா எவ்வளவு? 100,000. 100,000னா எவ்வளவு? 1,00,000. 1,00,000 சந்திரங்கள் சேர்ந்திருந்தால் எவ்வளவு குளுமை இருக்குமோ அவ்வளோ குளுமை. நியாயம் தானே? மத்தியானத்தில் ஏசியில் தானே நம்ம எல்லாரும் இருக்கோம், நல்ல உச்சி காலத்தில். அப்படிதான் சுவாமியை தியானம் பண்ண சொல்றார். சதசஹஸ்ர நிஷாகராபம் விஸ்வேஸ்வரம் பரமகாரணம், எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக கொடுக்குறார். பரமகாரணம். அப்பிரமேயம், பிரமேயம்னா பிரமாத்தும் யோக்கியம்,
அளப்பரியது, அளக்க முடியாது. எந்த வஸ்துனாலும் பிரமேயம்னா என்ன, எப்படியாவது பார்க்க முடியாது இந்திரியங்களால். சார் சுவாமியை நான் முகர்ந்துடுவேன், சார் சுவாமியை தொட்டு பார்க்க முடியும், சுவாமியை கண்ணால் பார்க்க முடியும், சுவாமி விஷயங்களை காதால் கேட்டால் அவர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியும். சுவாமி விஷயங்களை கேட்கலாம், கேட்டு பரிமிதமாக இருக்க முடியுமாண்ணா? எந்த இந்திரிய பிரத்யக்ஷத்துக்கும் அவர் அப்பாற்பட்டவர் அப்படின்னால பிரமாத்தும் முடியாது. அப்பிரமேயம் சம்பும் சதோதிதமமாய வியத் ஸ்வரூபம், மாயைக்கு உட்படாதவர். அமாய, மாயைக்கு உட்பட்டவர் நாம் எல்லாம், மாயைக்கு உட்படாதவர். அமாய வியத் ஸ்வரூபம் பரமாகாசம். கோதண்ட மத்திய நிலையம் என்ன சொன்னார்? ஹிருதயாப்ஜ கமத்திய சம்ஸ்தம்னு காலங்காலத்தால் சொன்னார். ஹிருதய கமலத்தில் கோதண்ட மத்திய நிலையம்னா 2 புருவம் வில்லுக்கு மாதிரி இருக்கான், அது மத்தியத்தில் கொண்டு போய் சுவாமி தியானம் பண்ண சொன்னார். கோதண்ட மத்திய நிலையம் நியதம் ஸ்மராமி, எப்பொழுதுமே மாத்தியா பாருங்க. காலம்பர் என்ன சொன்னார்? மாத்தியான்யே நாதாந்த மந்திரோச்சாரேன சந்தியாத்மக சிவத்தியானம். நாதாந்த பர்யந்தம் நம்ம சொல்கிறோமே, மூலமந்திரம் மேதாதி கலோபேதம் பிரச்சண்டமார்த்தாண்டோபமம் பூரகபூர்வம் பிரம்மாதி காரண தியாகக்கிரமேன லயாந்தமுச்சரன். அதான் நாதாந்தம் லயாந்தம், இந்த பர்யந்தம் உச்சாரணம். அப்புறம் சாயங்காலத்துக்கு வந்துட்டார். பிரம்மாட்சரம் நிசிமுகே மிருதசாகராபம் விஸ்வாதிபம் சிவமனூத்திதநாதசம்ஸ்தம் போதாமிருதம் கரணகாரணகாரியஹீனம் தம் பிரம்மரந்திர நிலையம் நியதம் ஸ்மராமி. முதல்ல ஹிருதயம்னார், அப்புறம் ப்ரூ மத்தியனார், கோதண்ட மத்திய நிலையம்னு ப்ரூ மத்தியத்தை சொன்னார், அப்புறம் பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடியதான தன்னுடைய உச்சி பகுதியை சொல்ல வந்துட்டார். பிரம்மாட்சரம் பிரணவாகார ஸ்வரூபம். நிஷி முகே சாயங்காலத்தில் அமிர்த சாகராபம், அமிர்த சாகரம். சதசகஸ்திர கோடின்னு 1,00,000 கோடியை சொன்னார், சாரி 1,00,000 சந்திரனை சொன்னார். இப்போ என்ன சொன்னார்? அமிர்த சாகரம். சந்திரன்லேருந்து கிரணத்துலேருந்து அமிர்த கிரணம் தானே அவர் உடையது, அதெல்லாம் கிரணம் நிரம்பி சமுத்திரமாக எடுத்து போல் இருக்கு. அதனால் என்ன சொல்கிறார்? அமிர்த சாகரம். எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும்ல. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே அதுலேருந்து ஸ்கிப் ஆகி வெளியில் போக சொல்ல. மத்தியானம் சந்திரோதயம் ஆகிடுத்து, 1,00,000 சந்திரன் வந்தார், அதுலேருந்து சந்திரன் அமிர்த கிரணத்தை உடையவர். அமிர்த கிரணம் பட்ட கிரணத்துலேருந்து அமிர்தம் வழிஞ்சு மழை பெஞ்சுது, ஜலம் நின்றுதுன்னு வர்ணிக்கணும்ல. மழை பெஞ்சதுன்னா ஜலம் எங்கும் ஜலம் நிரம்பியது அப்படின்னு வந்தால் மழை பெஞ்சதுக்கு அடையாளம். உடனே ராத்திரியில் சொல்கிறார் அமிர்த சாகராபம்ன்றார். அதான் ஒரு படித்த மகா கவிகளுடைய இலக்கணம் இல்லையா அது? அமிர்த சாகராபம் விஸ்வாதிபம் சிவமனோத்தித நாதசம்ஸ்தம். எங்கே இருக்காருன்னா நாத தனுமணி. இப்போ சாயர்ச்செல்லாம் ஜம்முன்னு வாசிக்க போகிறார் இல்லையா? இந்த நாத தனு மனிஷம் என்று சொல்லக்கூடியதான அற்புதமான நாத சம்ஸ்தம்ன்றார். மணி அடித்த ஒளியிலே இந்த பெருமான் இருக்கும்படியாக சிவ மனு உத்தித நாத சம்ஸ்தம். சிவ மந்திரம், மனுனா மந்திரம், சிவ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறார் இல்லையா அந்த சாதகர், அந்த ஒலியில் இருக்காராம் இல்லையா? சரஸ்வதியை பாடும்போதே அந்த சரஸ்வதி வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை ஒளியின் அதில் வருது இல்லையா? அந்த பாடலை பார்க்கும்பொழுது முனிவர்கள்லாம் சொல்லக்கூடியதான வேத மந்திர ஒளியில் இருக்கார் என்று அதில் வருது. அப்படியாக இந்த சிவ மனூத்தித நாதசம்ஸ்தம் தம் பிரம்மரந்திர நிலையம் போதாமிருதம். போதேன அமிர்தம். சிவஞானம் ஏற்படுதுன்னா நமக்கு ஆனந்தம் வருது இல்லையா? அதான் சொல்கிறார் போதாமிருதம் பரம போதா கரண காரண காரியஹீனம். கரணமும் பாருங்க, கரணம் காரணம் காரிய ஹீனம். கரணஹீனம். கரணம்னா என்ன சொல்ல வர்றாரு இங்கேருந்து? இந்திரியார்த்த சன்னிகரணம், இந்திரியங்களால் உணரக்கூடியவராக அவர் இல்லை. காரணம், எந்த விதமான காரணத்தையும் சுவாமி உண்டாகிறதுக்கு இதான் சார் காரணம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? காரணஹீனம். காரணஹீனம். அது மாதிரி காரியஹீனம். இந்த காரியத்தை நாம் பண்ணினேன், அதனால இந்த காரியம் ஏற்பட்டது. இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணினோம், இதனால ஒரு சபை நடக்கிறது அப்படின்னு இந்த காரியம் வேற ஒரு காரியத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. அப்படி ஏதாவது சுவாமி உண்டாகிறதுக்கு, சுவாமி வெளிப்படுறதுக்கு ஏதாவது உண்டான்னா அவர் எப்படி வந்தார்னு ஒரு காரணத்தை சொல்லுப்பார்னார். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. அதனால தான் அவர் கரண காரண காரிய ஹீனமாக இருக்காருப்பான்னா. தம் பிரம்மரந்திர நிலையம் நியதம். இதுக்கு வியாக்கியானம்லாம் சொல்லணும்னு நிறையா குறிச்சுன்னு வந்தோம். ஆனால் அதுக்கான நேரங்கள் 46 ஸ்லோகத்தையும் நம்ம முழுமையும் பார்க்கணும். தம் பிரம்மரந்திர நிலையம் நிசிமுகே பாருங்க. சிவ மனோத்திதன், அது இந்த கரண காரண காரியஹீனம்ன்றதுக்கு சொல்கிறார். ஆபியந்தரம் பாஹ்யம்.
வாகாதி ஸ்லோகாதி மனசாதி. வாக், பாத, பாணி, பாயு, உபஸ்தம், அப்புறம் ஸ்ரோத்ரத்வக், சக்ஷு, ஜிஹ்வா, கிரானம், மனோபுத்தி, அகங்காரம், இதெல்லாம் தாண்டினவர்னு சொல்கிறோம். இதனால் அறிய முடியாதவர். காரியஹீனம், காரணஹீனம். நாம் எல்லாம் எதுலேருந்து வந்தோம்? மாயையிலேருந்து லோகம் உற்பத்தி ஆனதுன்னு தெரியும். அசுத்த மாயைக்கு, அசுத்த புவனங்களுக்கு அசுத்த மாயை காரணமாக இருக்குது. அப்புறம் பிந்துன்னு சொல்லக்கூடியதான சுத்த மாயிலேருந்து சுத்த புவனங்கள்லாம் தோன்றியது. அதே மாதிரி தான் சுவாமியும் தோன்றினாரான்னா இல்லைப்பா, அதையும் தாண்டினா இருக்கார் அவர். அப்படின்றதுனால அவருக்கு தோற்றமும் அஜர், சததோதித்தம் அவர். அப்புறம் ராத்திரியை சொல்கிறார், தேஜோ நிதானம் அமச்சலம் சிவம் அர்த்தராத்திரே. நாமும் ராத்திரியில் எழுந்துக்கும் பொழுது பஸ்மதாரணம் பண்ணிட்டு அப்பையும் சுவாமி தியானம் பண்ணணுமா? அப்போ அந்த தியானம் ரொம்ப நமக்கு ஒத்தாசையாக இருக்கும். சுவாமியை தியானம் பண்ணுறது நித்யம் நிரஸ்த விஷயைஹி பரமார்த்த திருக்பிஹி விஜ்ஞேயம் அச்சிந்தியம் அபாவனீயம் உன்மன்யதீத விஷயம் சததம் ஸ்மராமி. உண்மனான ஒரு கலா நம்ம சொல்கிறோம், மேதாதி கலா. அந்த உண்மனா கலா, உண்மன்யதீத விஷயம். இந்த துவாதச கலையில் சொன்னாலும் சரி, அல்லது ஷோடச கலா பிராசாதம் சொன்னாலும் சரி, அந்த உண்மனான்ற கலா தான் மேதா கலாவில் துவங்கி உண்மனா கலாவில் பூர்த்தியாருது. சுவாமி எங்கே இருக்காருன்னா உண்மனா கலாயும் தாண்டி இருக்காராம். அப்போ உண்மன்ய அதீத விஷயம் நியதம் தேஜோ நிதானம். தேஜஸ், தேஜோ நிதானம்னா நிறைய கூட்டம்னு அர்த்தம். தேஜஸ் எங்கே அண்ணாமலையாரை சொல்லலாம். அண்ணாமலை எப்படி இருக்கார்? தேஜோ நிதானம். அருண அச்சலம் இல்லையா அவர்? அதுதான் சொல்கிறார். தேஜோ நிதானம். ஏன் அச்சலம்ன்ற வார்த்தையும் கொடுத்துட்டார். அச்சலம்னா மலை. தேஜோ நிதானம் அச்சலம் எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணுறான். அந்த கவிகள்லாம் மனசில் வரக்கூடிய விஷயங்களை வாக்கிய ரூபமாக பக்தியை அப்படியே ஒரு ஒரு க்ஷேத்திர உபாசனா மாதிரி இதை வைத்துன்னு வரார். தேஜோ ரொம்ப அழகாக கேட்டார். இதுக்கு அந்த அமரேஷனா கேள்வி கேட்கும்போது அந்த காளிதாசனுடைய கிரந்தங்களை கேட்கும் பொழுது அவருடைய கிரந்தங்கள் ஒரு ஒரு யுகத்தை சேர்ந்ததான வர்ணனை கொண்டு வரா மாதிரி ரொம்ப அவருடைய யோசனை. நான் இதுவரையிலையும் சம்ஸ்கிருத காலேஜ் வாசித்து இப்படிலாம் பசங்களோட பழகின்னு இருக்கிற இடத்துல இவருடைய யோஜனை மாதிரி ஒருத்தனும் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. அப்படி மிக பொருத்தமான ஒரு 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 பதிலையும் ஒரு ஆலோசனையும் அவர்கள் வைத்தார்கள். குமார சம்பவம், ரகுவம்ச மகாகாவியம், அதே மாதிரி சாகுந்தலம், இதையெல்லாம் யுகத்தோடு தொடர்பு செய்து இந்த யுகத்தில் நடந்த வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார். திரேதா யுகத்தில் நடந்த வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார். அப்போ இது திரேதா யுகத்தை சம்பந்தப்பட்ட காவியம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆராய்ச்சி. தேஜோ நிதானம் அச்சலம் சிவமர்த்தராத்திரி இதை சொல்லிட்டோம். விஜ்ஞேயம் அவ்யயம் அச்சிந்த உண்மன்யதீத விஷயம் சததம் ஸ்மராமி அப்படின்னு சாயங்காலத்தில் சொல்லி முடித்தார். இப்போ இது எல்லாத்தையும் 4 காலங்கள்லேயும் இருக்கக்கூடியதான சந்தியா தியானத்தை பற்றி ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லி அப்புறம் ஆரம்பிக்கிறார். சந்தியாவந்தனம் முடிச்சிட்டோம். நம்ம எல்லோரும் அப்படி தானே பண்ணுறோம். சந்தியாவந்தனம் முடிச்சிட்டோம், சூரிய பூஜை பண்ணுவோம். சூரிய பூஜை பண்ணதுமே பூதசுத்தியை துவங்குவோம். அந்த பூதசுத்திக்கான விஷயத்தை ஆரம்பிக்கிறார். க்ஷ்மாதி கிரந்தியந்த தத்வக்ரமநிஹித பதாக்ராந்த சம்சுத்த வித்யா தத்வாந்த வியாபி சாதாசிவ விசத பதம் பாவயன்னாத்மரூபம் சைவஜான பிரசித்த பிரவர விதிகதாசேஷ சத்கிருத்ய காரி ஜீவம் ஹிருத்யேவ குர்யாத் ரவிசசிதகன வியோமசக்கியந்தரஸ்தம். பூதசுத்தியை ரொம்ப இதில் ஷார்ட்டாக சொல்லிட்டார். க்ஷ்மாதி கிரந்தியந்த தத்துவ கிரம நிஹித பதாக்ராந்த சம்சுத்த வித்யா தத்வாந்த வியாபி சாதாசிவ விசதபதம் பாவயன். என்ன சொல்கிறார்? நம்ம என்ன சொல்கிறோம்? கந்தே பிருத்வி அசே ஜலம் ரூபே அக்னிம் ஸ்பரிசே வாயும் அப்படின்னு இந்த பூதசுத்தி கிரமங்கள் நமக்கு நெற்றுவாக இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சுலபமாக இருக்கும். இப்படியாக இந்த தத்துவ கிரம நிஹித பதாக்ராந்த சம்சுத்த வித்யா தத்வாந்த வியாபி, இந்த எது காரண தத்துவம் எது காரிய தத்துவம். இப்போ கந்தம்ன்றது காரண தத்துவம், பிருத்திவிங்கிறது காரிய தத்துவம். காரியம் காரணத்தில் அடங்கும். கந்தே பிருத்வி, ரசே ஜலம். ரசம்ன்றது காரிய தத்துவம், இதெல்லாம் காரண தத்துவம். இந்த ரசம்ன்ற காரண தத்துவத்தில் ஜலம்ன்ற காரிய தத்துவம் அடங்கும். அப்படியாக எது காரணமோ எது காரியமோ காரியம் காரணத்தில் அடங்கும், காரியம் காரணத்தில் அடங்கும். இப்படிங்கிற கிரமத்தில் ஒவ்வொரு தத்துவமாக முதல்ல பிருத்வி தத்துவம் வரலையும் சொன்னார். அப்புறம் அந்த பிருத்வி தத்துவத்தில் இருக்கிற பிருத்வி தத்துவத்திலேருந்து ஆரம்பித்து சா குணேஷு குணதத்துவம் பிரகிருத்தௌ சா ராக வித்யேச்ச கலாயாம் பும்ஸ்தத்துவம் காலோ நியதிஹி கலாச்ச மாயாயாம்டார். இப்படி எல்லாம் கிரமமாக முடிஞ்சு போச்சு.
அப்புறம் சுத்த வித்யா தத்துவம் ஈஸ்வர தத்வே தத் சதாசிவ தத்வே தத் சக்தி தத்வே தத் சிவ தத்வே ததபி அக்ஷுப்த ரூபே பிந்தோ விலீனமிதி பாவயேத். அசுத்தம் அசுத்தத்தில் ஒடுங்கினது, சுத்தம் சுத்தத்தில் ஒடுங்கிடுது. அதுதான் இங்கே சொல்கிறார். சாதாசிவ விசதபதம் பாவயன் ஆத்மரூபம் சைவஜான பிரசித்த பிரவரஹா. எப்படி சொன்னார்? முதல்ல என்ன சொன்னார்? ஸ்ரீமான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்? தீட்சிதர்னு ஒரு முனிவரஹா. முனிவரர்னா தீட்சிதர்னு சொன்னார். இங்கே பாருங்கோ, சைவ ஞான பிரசித்த பிரவர விதிகத அசேஷ சத்கிருத்தியகாரி. இவ்வளோ பெரிய வார்த்தை. ஆமாம், சைவஜானம், சிவஜானத்தை எது தருமோ அது சைவஜானம். அதில் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான விஷயங்கள் தெரியுமே, சைவஜான பிரசித்த பிரவரஹா, அதில் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது. நிறைய ஆகம விஷயம் நிறைய சொல்கிறதே. மிருத்சங்கரணத்தையும் ஆகமம் சொல்கிறது. மிருத்சங்கரணம் பண்ணினால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எங்கேயா இருக்கா என்ன? அங்குர விசேட சந்தி பண்ணதுனால முக்தி கிடைக்கணும் எங்கேயா இருக்கா? ஆனால் சிவபூஜை பண்ணால் முக்தி கிடைக்கும்னு இருக்கு இல்லையா? அதை சொல்கிறார். பிரவரஹா சைவ ஞான பிரசித்த பிரவரம். பிரவரம்னா ரொம்ப அதில் உத்கிருஷ்டம். பிரவர விதி கத. விதினா வேத வாக்கியம், ஆகம வாக்கியத்துக்கு விதி வாக்கியம்னு பேர். விதி கத அசேஷம். சேஷம்னா மிச்சம். சேஷம் அப்படின்னா மிச்சம், மிச்சமாக இருக்கிறதுக்கு சேஷம்னு பேர். அசேஷ மிச்சமே இல்லை சார். ஆகமத்தில் என்ன விதி பூஜை விதி சொல்லியிருக்கோ அது அத்தனையும் செய்யக்கூடிய, அப்படி தான் சொல்கிறார். வியாக்கியானத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சைவ இவ்வளோ பெரிய அர்த்தத்தை இப்படியா சார் கூட? சைவஜான பிரசித்த பிரவர விதிகத அசேஷ சத்கிருத்தியகாரி. யாருன்றார்? பிரசித்திர் தீக்ஷா சித்தி. தீட்சையா யார் அதை செத்தின்னு இருக்காலோ சகல். என்ன சொல்கிறார் பாருங்கோ, சிவபூஜா தத்கத அசேஷ சகலீகரண சாமானியார்க்கிய கல்பன துவாரார்ச்சன விக்னோத்வாசன பூதசுத்தி கரண்யாச இதெல்லாம் செய்யக்கூடியதான அந்தர்யாகாதி கரண சத்காரியகாரி. யார் இது? ஆச்சாரியர் தீக்ஷாவான். அவருக்கு என்ன பேர் கொடுக்குறார்? சைவஜான பிரசித்த பிரவர விதிகத அசேஷ சத்கிருத்தியகாரி. சத்கிருத்தியம் நல்ல காரியம். சத்கிருத்தியகாரி. அவர் என்ன பண்ணுவார்னா, ஜீவம் ஹிருத்யேவ குர்யாத் ரவி சசிதகன வ்யோமசக்தியந்தரஸ்தம். 2 பாடம் இருக்குது நம்ம பாடத்தில். ஆகம பாடத்தில் ஆத்மா அப்போ சம்ஹார முத்ரையா சங்கிரிஹ்ய துவாதசாந்தே சிவே சம்யோஜயேத் அப்படின்னு ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்னன்னா, நம்முடைய இருதய கமலத்திலேயே ரவி சசி தகன, சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம், நடுப்புற ஜீவன், திருப்பி மேலே சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம், இப்படி ஒரு ஸ்டெப்பாக போட்டு இதயத்திலேயே ரட்சிக்கலாமா. துவாதசாந்த வரலையும் போக வேண்டாம்பா. இது எங்கே பார்க்கலான்னா நம்ம தீட்சையில் வருது. ஆத்மானம் அந்த சிஷ்யனுடைய ஹிருதய தஸ்யைவ ஹிருதய கமல கர்ணிகாயாம் நிருத்தியான்னு வருது. எங்கே வருது? தஸ்யைவ ஹிருதய கமல கர்ணிகாயாம் நிருத்திய அப்படின்ற வாக்கியம் விசேஷ தீட்சையில் நம்ம பார்க்கலாம். அதே வாக்கியத்தை இங்கே சொல்கிறார். நம்மளுடைய ஹிருதயத்தில் ஜீவனை சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம் ஜீவன், திருப்பி மேலே எதுவும் என்ன பண்ண போகிறோம்? சரீரத்தை தகனா பிளாவனம், எரிக்க போகிறோம். எரிக்க போகும்போது ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்றதுனால 3 கீழே 3 பாதுகாப்பு, 3 லேயர் பாதுகாப்பு, மேலே 3 லேயர் பாதுகாப்பு. சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம் ஆத்மா, சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம், இப்படியாக வச்சுட்டு பாவிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார். ஆயாமை. இதில் ரொம்ப அழகு, இந்த வியாக்கியானம் முழுக்க அழகு. அதனால தான் பூக்கொட மாமா இதை விடாமல் அதை அப்படி ஒரு பூஜை பண்ணியிருக்கார் பாருங்க. தீட்சை நிறையா விதம் இருக்குது நமக்கு தெரியும். நயன தீட்சை, வாச்சக தீட்சை, மாந்திரிக தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை இல்லையா? இதெல்லாம் தீட்சையில் கொடுக்கக்கூடிய 7-8 விதம் தீட்சை இருக்குது. மந்திரம் சொல்லி கொடுக்குறது தீட்சை, கண்ணால் பார்க்குறது தீட்சை, தொடர்றது தீட்சை இல்லையா? இப்படி இப்படி பல வித தீட்சை நம்ம பார்க்குறோம். இந்த தீட்சையை மட்டும் பண்ணிட்டு ஹோமம் பண்ணாத தீட்சை பண்ணுறோம். ஹோமம் பண்ணால் அதுக்கு ஹௌத்ரின்னு பேர். ஹோமம் பண்ணால் தீட்சை பண்ணால் சிவ பூஜை பண்ண முடியாதான் சொல்கிறார் பாருங்க. சிவலிங்கார்ச்சனே ஹௌத்ரி தீட்சாயாம் ச ஹௌத்ரி தீட்சாயுக்தானமேவ அதிகாரஹா. அடுத்தது பாருங்க. சாக்ஷுஷாத்யாஸ்து யா ஸ்மிருதாக தீட்சிதா ஸ்தாபியுக்தாக பரிச்சாரக ஆஹ்வயாக. பூஜைக்கு ஒத்தாசை வேணா பண்ணலாமா? நது லிங்கார்ச்சனே யோக்யாக கிமு தீக்ஷாதி கர்மணி இது காமிகாகமே அப்படின்னு காமிகாகமத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை எடுத்து இங்கே கொடுக்குறார்.
தீட்சிதாக தாபியுக்தாக, தீக்ஷா ஸ்தாபியுக்தாக. நான் நயன தீட்சை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வந்து ஸ்பர்ஷ தீட்சை பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்படிலாம் சொன்னால் அதனால தான் இந்த ஹௌத்ரி தீட்சையில் அன்வைக்காமல் இருந்ததுனால தான் அருளாளர்கள்லாம் கூட கோயில் பூஜை பண்ணாத மாதிரி நமக்கு தெரியல. சுவாமியினாலவே தீட்சை பண்ணப்பட்டவா தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஹௌத்ரி தீட்சை பண்ணா மாதிரி ஒன்றும் பதிவு இல்லை. ஹௌத்ரி தீட்சை பண்ணாதனால தான் இவெல்லாம் பரார்த்தாலயம் போய் பூஜை பண்ணல போல இருக்கு. பாருங்க, தீக்ஷா ஸ்தாபியுக்தாக பரிச்சாரக சாஹ்வயா, சுவாமிக்கு இருக்கக்கூடியதான எல்லா பரிச்சாரக கர்மா இருக்க அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம்ப்பா. நது லிங்கார்ச்சனே யோக்யா. அதனால் நீ என்ன பண்ணணுன்றார், கிமு தீக்ஷாதி கர்மணி என்ன சொல், ஏவம் சமய சம்ஸ்கார யுக்தா யஹா சஹா சிவ பூஜனே ஹோமே அத்தியனே சைவ தந்திரானாம் ஸ்ரவணேபி ச யோக்யः யோக்யஸ் ஐஸ்வரம் ரௌத்ரம் பதம் ஆப்னோதி மாணவகா. யார் வந்து இந்த விசேஷ சமய சம்ஸ்காரம் ஹௌத்ரி தீட்சையோடு பண்ணிட்டு இருக்காரோ, ஹோமம் பண்ணி யார் தீட்சை பண்ணிக்கிறாளோ அவளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்ன்றார். ஏவம் சமய சம்ஸ்கார யுக்தா யஹா சிவ பூஜை ஹோமம் அத்தியனம் தந்திரானாம் ஸ்ரவணம், ஆகமத்தை கேட்கறது, யோக்யஸ்யா அவளுக்கு இந்த யோக்கிய கிடைக்கிறதுன்னு சொல்கிறார் இந்த வியாக்கியானத்தில். அப்புறம் அடுத்த ஸ்லோகம், ஆயாமி ஸ்வசனஸ்ய பௌதிகமலம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். தேகம் கலாபிஸ்வதீஹி ஆயாமஹ ஸ்வசனஸ்ய ஆயாமஹ, மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பதனாலையும் உள்ளே நிறுத்துவதாலையும் வெளியில் விடுறதுனாலையும் ஆயாமம், முயற்சி, எக்ஸசைஸ், யோகாபியாசம். ஆயாமி ஸ்வசனஸ்ய பௌதிக மலம், பூத தேகத்தில் இருக்கக்கூடியதான மலங்கள் எல்லாம் தேகம் கலாபிஸ்வதீஹி. அடுத்த வார்த்தை பாருங்க, ஒரு ஸ்லோகத்திலையும் விட்டே கொடுக்கல. சுதீகின்றதுக்கு அர்த்தம் பண்றார் பாருங்க. தஸ்மாத் பூஜா ஹோம சமாதி சமாத்யாத் சர்வ கர்ம கலாபம் சிவசக்தியா அகங் கரோமி இது யஹா பாவஹா சயேவ சுதீகின்றார். சுதீன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நல்ல அறிவுள்ளவன் அர்த்தம். சுதீகினா யாரு, நல்ல அறிவுள்ளவன். இந்த இடத்துல நான் சுதீன் போடுறதுக்கு என்னப்பா அர்த்தம்னு அவர் சொல்றார். ஏன் இங்கே சுதீன் போட்டேன்னா, யாரை போட்டிருக்கேன்னா பூஜா ஹோம சமாதி சர்வ கர்ம கலாபம் சிவசக்தியா, சுவாமி அனுகிரகத்தினாலையும் குரு கடாட்சத்தினாலையும் தான் நாம் பண்றேன்னு யார் நினைக்கிறாரோ அவருக்கு சுதீன் பேர் பண்ணார். அப்ப யார சொல்ல வரார், ஆச்சாரியர. ஒரு ஸ்லோகத்திலையும் பாருங்க, சுதி வேற வேற ஸ்லோகம் வேற வேற பதத்தினால சொல்றார். சுதீஹி அப்படியாக மந்திராலங்கிருத ஆயாமி ஸ்வசனஸ்ய பௌதிக மலம் தேகம் கலாபி சுதீஹி. கலா நம்ம பண்றோமே, ஹ்லாம் ஹ்வீம் ஹ்ரூம் ஹெய்ம் ஹௌம் நிவர்த்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தி தீத கலைகள், அந்த கலைகளால சுத்தி பண்றோம். எஃப் பஞ்சாத்வ விசர்ப்பிணீபிஹி அனிசம் பஞ்சாத்வா மந்த்ராத்வா பதாத்வா புவனாத்வா வர்ணாத்வா தத்துவாத்வா, இதை எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய கலாத்வாவினால, எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கலாத்வாவினால நம்ம சரீரத்தை சுத்தம் பண்றோம். சம்சோத்ய தச்சம்பரைஹி, சம்பரம்னா சம்பரனா மந்திரத்துக்கு சம்பரம், பீஜ மந்திரத்துக்கு சம்பரம்னு பேர். ஹலாம் ஹீம்லாம் பீஜ மந்திரம் தானே. மந்திராலங்கிறத உடனே அங்கன்யாசம் பூர்வ இதா அங்கன்யாசம் குறியாது அப்படின்னு சொல்றார். அப்போ அங்கன்யாசத்தில் என்ன பண்றார், பஞ்ச பிரம்ம ஷடங்க மந்திரங்களை தானே நியாசம் பண்றார். அதனால இவருக்கு என்ன பேருன்னா மந்திர அலங்கிருத தேகா. மந்திராலம் எப்படி அலங்காரம் பண்றார், வஸ்திரேன வபுஷா வாச்சா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி வஸ்திரத்தினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், பூஷணத்தினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், மாலையினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார், சந்தனம் பூசின்னு இருக்காருன்னு மட்டும் சொல்லாம மந்திராலங்கிருத தேக பிருது, மந்திரத்தினால அலங்காரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றார். மந்திராலங்கிருத தேகபிருது. இன்னொரு வார்த்தை, அழகான வார்த்தை, நிஷி திவா சந்தியாசு சந்தோஷயன்னு. பொதுவாக சம்ஸ்கிருத வார்த்தையில் நிஷி அப்படிங்கிற வார்த்தைக்கு ராத்திரின்னு அர்த்தம், திவாங்கிற வார்த்தைக்கு பகல்னு அர்த்தம். ஆனால் இங்கே அதை நேரடியாக குறிக்கவே இல்லை. நிஷின்ற வார்த்தை, நிஷியில் சார் ராத்திரியில் யார் சார் பிரகாசமாக இருப்பார், ராத்திரிக்கு நாயகன் யார், சந்திரன். அவர் தான் ராத்திரியில் அவர் தானே இருப்பார், நம்மளாம் என்ன பண்ண தூங்கிட்டு இருப்போம். ராத்திரியில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அல்லது ராத்திரி நாயகா அப்படின்னா யாரு, சந்திரன்.
நிஷி அப்படின்ற வார்த்தையினால என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூச்சை இழுக்கிறோமே இடா நாடி அதை குறிக்கிறார். திவா பகல் பொழுது, பகல் பொழுதுல நாயகன் யாரு? சூரியன். அப்போ அதனால் வலது நாடியை சொல்கிறார், மூச்சை வெளியில் விடுறது. இடைப்பாட்டை இங்கே வலியுறுத்தி நிஷி திவா சந்தியாசு சந்தோஷயன். எப்படி சந்தோஷம் பண்ணுறார்? அர்ச்சா ஹோம சமாதிபி சிவமசோ சம்யாதி சைவம் பதம். அர்ச்சனை பண்ணுறார், ஹிருதயத்தில் அர்ச்சனை, நாபியில் ஹோமம், புரு மத்தியத்தில் தியானம். இது 3 இடத்துக்கும் 3 நிலைப்பாட்டுக்கும் 3 சொல்கிறார். ஹிருண் நாபி பிந்துஸ்தானானி பூஜா ஹோம சமாதீனாம் ஸ்தானானி சங்கல்பிய. அவ்வளோதான். இங்கே தான் இந்த வியாக்கியானத்தில் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், இந்த சுதிகின்ற அர்த்தத்துக்கு இன்னொன்று அர்த்தம் போட்டிருக்கார். பாச ஞான ரஹித சிவசக்தியா தரிசித சர்வார்த்தா. பாசஜானம், பாசஜானம் இருந்தால் நமக்கு பதிஞானம் வராது. அப்போ பாசஜானம் போகணும்னா தீட்சை பண்ணிக்கணும். தீட்சை பண்ணுறதுனால தான் குரு கட்டாட்சம் நம்ம மேலே படுறது. இந்த ஹௌத்ரி தீட்சையில் பாருங்கள் எல்லாமே அடங்கியிருக்கும். முதல்ல எடுத்ததுமே திவ்ய சக்ஷுஷா மூர்தாதி சரணாந்தம் விலோக்கிய அப்படின்னு தான் வருது. எங்கள் முதல்ல சிஷ்ய பிரவேசம் பண்ணுறோம் இல்லையா, இந்த துவாரத்தில் பশ্চিம துவாரத்தில் சிஷ்ய பிரவேசம் பண்ணும்பொழுதே முதல் கிரியை ஆச்சாரியருக்கும் இந்த சிஷ்யனுக்கும் என்ன கிரியைன்னா திவ்ய சக்ஷுஷா மூர்தாதி சரணாந்தம் விலோக்கிய. அப்போ இது என்ன தீட்சை? நயன தீட்சை. அப்புறம் அப்படி கையை பிடிக்கிறார் ஆச்சாரியர். கையை பிடிச்சி கண்ணு கட்டியிருக்குமே, குரு தானே அவரை கையை பிடிச்சி அழிச்சுன்னு வரணும். அப்போ ஒரு ஸ்பர்ஷ தீட்சை ஆறுது. அப்புறம் உட்கார வச்சுட்டு இவர் சிவ சகலீகரணம் பண்ணிட்டு பாச நிவக நிவாரணார்த்தம் மூர்தாதி சரணாந்தம் மூலேன ஆப்லாவியன்னு ஒரு வாக்கியம். அப்போ தலையிலேருந்து கால் வரலையும் முழுக்க தொட்டுடுறார் நம்மளை. அப்போ அது நீண்டமான ஸ்பர்ஷ தீட்சை ஆகிடுறது. அப்புறம் அப்படியே புஷ்பம் சாத்திட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாடி மார்க்கமாக அவர் நாடியும் நம்ம நாடியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படியே பாவம் பண்ணுவார். இப்படி பாவம் பண்ணிட்டு ஹோமம்லாம் பண்ணுவார், சம்பாத ஹோம. அப்புறம் மந்திர உபதேசம் பண்ணுவார், அது மாந்திரிக தீட்சை, மந்திரோபதேசமான தீட்சை. இப்படியாக நயனம், வாச்சகம், ஸ்பர்ஷம், மாந்திரம், ஹௌத்திரம், இது எல்லா தீட்சையும் ஹோமம் பண்ணும்பொழுது நடைபெறுறது ஒருத்தருக்கும் நடைபெறுறது. சுதின்றதுக்கு 2வது அர்த்தம் என்ன சொன்னார்? பாச ஞான ரஹித. பாச ஞானம் இருக்கக்கூடாது. சிவசக்தியா, சுவாமியனுடைய சிவசக்தி இருக்கே, சிவசக்தியா தரிசித சர்வார்த்தா. தரிசிதம், தரிசனம் பண்ணி வச்சாராம். எல்லாம் நமக்கு தெரிய வருது, தெரியும்படி செய்கிறார். அப்படி யார் பண்றாரோ அவருக்கு சுதீஹின்னு பேர். அப்புறம் இதில் தான் வருது, முக தர்ப்பணயோஹோ ஆபிமுக்கியே சத்யபி சூரிய தேஜசா வினா ஸ்வமுக தரிசனம் ந வித்யதே. முகம் நம்மளுடைய முகம், தர்ப்பணம் கண்ணாடி. முக தர்ப்பணயோஹோ ஆபிமுக்கிய, அபிமுகம்னா நேராக நிற்கிறது. நாம கண்ணாடிக்கு நேராக நிற்கிறோம், நமக்கு நேராக கண்ணாடி வைக்கிறோம். சூரிய தேஜசா வினா, சாமி வெளிச்சம் இல்லைனா ஸ்வமுக தரிசனம் ந வித்யதே. அது மாதிரி சொல்கிறார். நான் படித்து நான் வேலை பார்த்து நான் சம்பாதிக்கிறேன்னு ஒருத்தரும் ஒரு காலமும் சொல்ல முடியாது. ததா ஸ்வ ஆத்ம புத்தி இந்திரியார்த்தானாம் சத்யபி சன்னிகர்ஷே. இந்திரிய அர்த்தங்கம், நமக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் சாட்சாத் சம்பந்தம், சாட்சாத் தொடர்பு இருப்பினும் சிவசக்தியா வினா, சுவாமியினுடையதான சக்தி இல்லைனா சர்வார்த்த தரிசனம் ஆத்மனஹா ந கடதே. எதையும் நீ பார்க்க முடியாது, எதையும் நீ கேட்க முடியாது, எதையும் நீ உணர முடியாது, எதையும் நீ சுவாசிக்க முடியாது. இதுக்கு சார் இது ஒரு பிரமாணம். இது எப்படி நடக்கிறதோ அதுதான் அப்படி நடக்கும். இது நடக்கலைன்னா, வெளிச்சம் வரலைன்னா கண்ணாடி பார்க்க முடியாதுன்றது உண்மைன்னா அதுவும் உண்மை. இல்லை சார் நான் வெளிச்சம் இல்லாமல் என் முகத்தை நான் பார்ப்பேன்னு யாராவது சொன்னானா அப்படி வேணால் நடக்கலாம், அவளுக்கு வேணாம். எவ்வளோ அழகான வியாக்கியானம் கொடுக்குறாரு பாருங்க. இங்கே அடுத்து சொல்கிறார், ஏஷ தேவோ மகதோ மஹீயான். இப்போ அந்த ஸ்லோகத்தில் பூத சுத்தி சொல்லி முடிச்சுட்டார். சைவகா இப்படியாக அவர் பார்க்கிறார்னு சொல்லி முடிக்கிறார். ஏஷ தேவோ மகதோ மஹீயான் அனோரணீயான் பவபீருபிஸ்ஸஹ. சின்ன ஞேய சிவ சர்வகத சரீரே தியேயஸ்ஸ பூஜ்ய சிவலிங்க மத்தியே. ஏஷா தேவஹா மகதா மஹீயான், பெரியதுக்கும் பெரியவர், அப்பாலுக்கு அப்பால், அனோஹோ அணியான்,
அணுவுக்கு அணுவானவர். பவபீருபிகி, பவபீரு யாருன்னா அடுத்தடுத்த பிறவியில் இருந்துகிட்டே இருக்கணுமேன்னு நாம் எல்லாம் பயப்படுறோம் இல்லையா, அதுக்கு பவபீருன்னு பேர். நாளைக்கு என்ன நடக்குமோ, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பவபீருபி சஹ, பவபீருபிஹி சஹ அவர் ஞேய சிவ சர்வகத ஷரீரே, சர்வகத எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடியவர். தியேயா ச பூஜ்யா, எங்கே தியேயம் பண்ணணும், தியானம் பண்ணக்கூடிய மனித உடலிலே தியானம் பண்ணக்கூடியதான இடம் எது, புருமத்தியம். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டிய இடம் எது, லிங்கம். அதுதான் சொல்றார். சுத்த சக்தி பரிஸ்ருதி ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னார். இதிலெல்லாம் இந்த அஷ்டபுஷ்ப விதியெல்லாம் பற்றி ரொம்ப ஒரு உத்கிருஷ்டமாக சொல்லியிருக்கார். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், பூஜை பண்ண வேண்டியதான எல்லா விதமான புவன போக சரீர ஹேது மலக்ஷய, ரொம்ப 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 அற்புதமான முறையில் சொல்கிறார். தர்மஸ்ச திவிதா ஞேயா யமஸ்ச நியமஸ்விதி அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அகல்கதா. பாருங்கோ, பரேஷு துக்க அனுத்பாதா அஹிம்சா. அஹிம்சைனா என்ன சார், பரேஷு மற்றவர்கள் இடத்துல துக்கத்தை அனுத்பாதம் பண்ணாமல் இருக்கிறது. வேறு ஒருவர் துக்கப்படும்படி நாம் நடந்து கொள்ளாமல் இருக்கிறோம்னா அதுக்கு பேர் நான் அஹிம்சையாக இருக்கேன்னு அர்த்தம். வேறு ஒருவர் நம்மால் மனசாலையும் வாக்காலையும் சரீரத்தினாலையும் வேற ஒருத்தரை நாம் துன்பப்படாமல் இருக்கும்படி நாம் நடந்துட்டோம்னா அதுக்கு அஹிம்சை. அந்த புஷ்பத்தை நான் உனக்கு சாத்துறேன்றார். அஹிம்சா பிரதமம் புஷ்பம் துவைஜமிந்திரிய நிகிரகம். என்னுடைய இந்திரியத்தை நான் நிகிரகம் பண்ணுறேன். இந்திரியம்னா என்ன, பஞ்சேந்திரியங்களையும் சொல்கிறார். கண்ணால் கெட்டதை பார்க்கறது இல்லை, காதால் கெட்டதை கேட்பதில்லை, நம்ம கெட்ட விஷயங்களை சாப்பிட்றதில்லை, முகர்றதில்லை, தொடர்றதில்லை. அப்படின்னா அது என்ன வருதுன்னா இந்திரிய நிகிரகம். தயா புஷ்பம் திருத்தீயந்து, க்ஷமா புஷ்பம் சதுர்த்தகம், ஞானம் பஞ்சதபோ ஷஷ்டம், தியான புஷ்பகம். இப்படியாக அந்த 8 விதமான புஷ்பத்தையும் சொல்கிறார். இந்த 8 விதமான புஷ்பத்தினாலையும் அக்ரோதா நிர்விகாரத்வாத் ஆக்ரோஷோ தாடனே பிவா. எப்படின்னு இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் ஆக்ரோஷம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதை சொன்னார். பிராணாயாம பவேன தூப விதினா சித்தீபதானேன யஹ பிரத்யாஹாரமயேன. இப்போ இந்த ஸ்லோகம் ஹிருத்பத்மாக்கிய சிவாலயே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதுதான் இதில் வரக்கூடியது தான். நம்ம எல்லாரும் பசங்க சொல்கிறாலே ஞானசம்பு ஆச்சாரியர் பண்ணிட்டு தான். ஹிருத்பத்மாக்கிய சிவாலயே மனசிஜே தத்கர்ணிகாக்கியே கிரியா பீठे ஞானமயம் விசுத்த மனசா சம்ஸ்தாபிய நாதாத்மனா. இங்கேயும் பாருங்க சுவாமி எப்படி ஸ்தாபனம் பண்ணுறோன்றார். நாதாத்மனா சம்ஸ்தாபனம் கர்த்தவியம். நாதம்னா என்ன, ஒலி, மந்திர ஒலி. அந்த மந்திர ஒலி வடிவான பரமேஸ்வரையர் தான் நாம் அங்கே வைக்க முடியும்ன்றார். லிங்கம் தச்ச சுதாமயேன பயசா. அந்த லிங்கத்தை சுதாமயமா அமிர்தமயமான பிந்துஸ்தானத்திலேருந்து வந்த அமிர்தமயத்தினால ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி சமயக்கு புனக சமயக் சஸ்னம் நன்ன சுவாமி எங்கும் நடையும்படியாக நன்ன ஸ்நானம் பண்ணி வைக்க சொல்கிறார். அப்படி அபிஷேகம் திவ்யாபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி வைராக்கியேன சந்தனேன வசுபிஹி புஷ்பைஹி. வசுபிகினா அதான் அஹிம்சாதிபிஹி, புஷ்பைஹி அஹிம்சாதிபிஹி. வைராக்கியம், அந்த வைராக்கியமே சந்தனமாக, விராகதா பற்றற்ற நிலை, தவோ நிலை. அந்த தபோ நிலையினால் இருக்கக்கூடிய அதுவே சந்தனமாக பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டியது. பிராணாயாம பவேன தூப விதினா. பிராணாயாமம் பண்ணுறதே எம்பெருமானுக்கு தூபமாக இருக்கிறதா. சித்தீபதானேன, சித்தீபம் ஞானம் தீபம். ஞானம் நம்மகிட்ட இருக்கக்கூடியதான ஞானம் இருக்கே அதான் இறைவனுக்கு காமிக்கக்கூடியதான தீபம். பிரத்யாஹாரமயேன சோமஹ விஷா சௌஷும்ன ஜாபேன ச. சுஷும்னா, சுஷும்னா மத்தியவர்த்தியா பிராணன் இருக்கும் பொழுது அதுதான் ஜபம். சௌஷும்ன ஜாபேன ச சித்தச்சித்தே பகு தாரணாபிஹி அமலத்யானோத்பவைஹி பூஷணை. இந்த தாரணாங்கிற சப்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்தம். வர்ண சின்னா கிருதிகுணைஹி மந்திர மந்திரேஷ பூர்வகைஹி எது தியானம் பிரதிபூதந்து பிராணாயாம சமன்விதம் ததத்திர தாரணா புரோக்தா. சார் தாரணான்ற விஷயத்தை சின்னதாக சொல்லிடலாம், ஆனால் அந்த தாரணைக்குள்ளே என்னென்னலாம் அடங்கி இருக்குன்னா நாம் செய்கிறோமே பூத சுத்தி. அனுதினமும் சிவ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூத சுத்தி பண்ணுறோமே, அந்த பூத சுத்தியில் எல்லா அந்த பஞ்சபூதங்களுடையதான வர்ணம் சின்னம் ஆகிருதி குணம் மந்திரம் மந்திரேஷம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பூதத்தை தியானம் பண்ணுறோமே, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம்னு அதை மாதிரி அந்த தியானம் பண்ணிண்டே வாயுவை உள்ளே இழுக்கிறது பிராணவாயு, அப்புறம் நிறுத்துறது, அப்புறம் வெளியில் விடுறது, இப்படியாக அதை பண்ணுறோமே அதுக்கு தாரணான்றார். அந்த தாரணா தியானோத்பவைஹி
தாரணைஹி பகுதாரணாபிஹி அமலத்யானோத்பவிஹி பூஷணைஹி தத் சாமியாணு அணு நிவேதனேன. அணு மந்திரம், மந்திரபூர்வகமாக பாவனை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும் பொழுது தன்யஹா சயேவ அமலஹா. அப்புறம் ஹோமத்துக்கு வந்துட்டார். சந்திரஸ்ராவி சுதாமயேன ஹவிஷா. சந்திரன் இந்த பிந்து மந்தத்திலேருந்து இருக்கக்கூடியதான அங்கேருந்து இருக்கக்கூடிய சந்திரமண்டல கலத்தை அமிர்த தாரையா அர்க்ய பாத்திராதி பூரணம் பண்ண மாதிரி அந்த சந்திரமண்டலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அமிர்தமயமாக இருக்கக்கூடிய சந்திரஸ்ராவி சுதா. சுதானா அமிர்தம். ஹவிஷா அதுதான் சுவாமிக்கு ஹவி. நாபிஸ்த குண்டே அனலம். ஒரு 1/4 மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணிக்கலாம். நாபிஸ்த குண்டே அனலம். நாபியில் இருக்கக்கூடிய அக்னியில் ஹோமம் பண்ண சொல்கிறார். சந்தர்ப்பியேஷமயம் சந்தர்ப்பிய ஈஷம் சந்தர்ப்பியேஷம் அயம் சிவாஸ்பதகத வியோம்னி ஸ்திதே கந்தோ வியோம்னி ஸ்திதா. பரமாகாசம் நம்மளுடைய துவாதசாந்த பெருவெளியில் இருக்கக்கூடியதான பெருமானுக்கு நாபிகுண்டத்தில் இப்படியாக ஒரு ஹோமம். கந்தோத்பூத சிவானுநாத சிகையா விருத்தியா ஆத்மசம்வேதனம். கந்த உத்பூதம். இந்த கந்தம்ன்றது நாபிகுண்டத்தில் இருக்கக்கூடியதான கந்தம். அந்த கந்தத்திலேருந்து உத்பூதமாக இருக்கக்கூடியதான அணு. தத் சிகையா விருத்தியாத்ம ஆத்மசம்வேதனம். ஆத்ம ஞானத்தை பெறுதல். சைவே ஜோதிஷி யக்கரோதி புருஷா முக்தः சயேவ அக்ஷயः சயேவ முக்தः சயேவ அக்ஷயः. இப்படி யாரும் சைவே ஜோதிஷி யஹ கரோதி. யார் ஒருவர் இது மாதிரி அனுதினமும் அனுஷ்டான பூஜைகளை செய்கிறார்களோ சயேவ முக்தா, அவருக்கு ஜீவன் முக்தர்னு பேர். வெளியில் எங்கேயும் ஜீவன் ஒரு பெரிய சாது இருக்காராமே, அவர்கிட்ட போய் நம்ம நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குவாமே அப்படின்னு நம்ம வேற யாரையும் தேட வேண்டாம். நம்ம மாத்திரம் இருக்கிற பெரியவா, அனுஷ்டானம் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை டெய்லி பண்ணாலே அவர் தான் ஜீவன் முக்தர். சிவ பூஜை பண்ணிட்டு ஆத்மார்த்த பரார்த்தாலயம் பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர் இருக்காரே, அந்த சைவர் இருக்காரே, அந்த சைவாச்சாரியர் தான் நமக்கு ஜீவன் முக்தர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு விதி வாக்கியம். யதாவதாத்மாஸ்ரய வஸ்து மந்திர ஸ்வாயத்தலிங்காதிஷு சோதிதேஷு சித்தாந்த மார்கஸ்தித சாதகானாம் त्वत्पूजनं नात्र विलोमतोस्तु. அப்புறம் பஞ்சசுத்தி உத்திஷதி. அப்புறம் என்ன சொல்ல, ஆத்ம எதெல்லாம் பூதசுத்தி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தெரியும் என்னென்ன பண்ணுறோம். ஆத்மசுத்தி கிரியா பூர்வா ஸ்தான சுத்தி திதீயகா திருத்தீயா திரவிய சுத்திகி சதுர்த்தம் மந்திரசோதனம் பஞ்சமி லிங்க சம்சுத்திகி கத்தியந்தே. அதுதான் சொல்கிறார். ஆத்ம ஆசிரய பூமி வஸ்து பூஜைக்கான வஸ்து மந்திரம் நாம் பிரயோஜனம் பண்ணக்கூடியதான மந்திரத்தை சுத்தி பண்ணுறது. ஸ்வாயத்த லிங்காதிஷு. ஆனால் ஆயத்தம் அதெல்லாம் நம்ம பூஜைக்கு ஆயத்தமாக வைத்திருக்கோம். ஸ்வீகாரம்னு அர்த்தம். ஆயத்தம்னா எடுத்து வந்திருக்கக்கூடிய. லிங்காதிஷு சோதிதேஷு ஆத்ம ஆசிரய வஸ்து மந்திர லிங்க அப்படி 5 சுத்தியை சொல்கிறாரு. தானே பஞ்சசுத்தின்னு அதுக்கு பேர். சித்தாந்த மார்கஸ்தித சாதகானாம். இங்கேயும் சொல்கிறார் சித்தாந்த மார்கஸ்தித சாதகானாம்ன்ற இடத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். காமிகாதி சிவாகமோக்த ஆச்சாரஸ்தித பூஜகானாம். காமிகாதி சிவாகமோக்த ஆச்சாரஸ்தித பூஜகானாம். அதுதான் சொல். தத்பூஜனம் நாத்திர விலோமதோஸ்து. இந்த சுவாமியான பூஜையானது விலோமதா என்னைக்கும் அது வைபரீத்தியத்தை ஒரு நாளைக்கும் கொடுக்காது. அது எப்பொழுதுமே மங்களத்தை தரும். அப்புறம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த பஞ்சாசன வேதிகா லக்ஷணத்தை சொல்கிறார். சுவாமி பூஜை பண்ணோம் இல்லையா, அதை பஞ்சாசன வேதிகையில் தானே வைக்கணும். அதுக்கு சொல்கிறார். தாரிகாபித சக்தி பீஜமனந்த பங்கஜ குட்மலம் புண்ணியபோத விராக போதி பதம் விலோம சதுஷ்டயம் காத்ரகம் சதனத்வயம் கமலம் சகேசர கர்ணிகம் சக்திமண்டல சங்கயுக்தமஹம் நமாமி சிவாசனம். ஒரு ஸ்லோகத்தில் பஞ்சாசனத்தை முடிச்சுட்டார் சார். ஓம் ஆதார சக்தியே நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் வாசுகே அப்படி இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஸ்தவத்தில் முடிச்சுட்டார். தாரிகாபித சக்தி ஆதார சக்தி இல்லையா, அதான் தாரிகாபித சக்தி பீஜம். நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஆதார சக்தி கமலாசனா எனமஹ அனந்த பங்கா எனமஹ இப்படி ஒரு பாடம் இருக்குது, நமக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் இல்லையா. தர்ம கந்தா எனமஹ ஞான நாளா எனமஹ வைராக்கிய கேசரா எனமஹ ஐஸ்வர்ய கர்ணிகா எனமஹ பத்மா எனமஹ அப்படின்னு ஒரு பாடம் சொல்லுவா. அனந்தன்றது அனந்தாசனம்ன்றது என்னவா இருக்குது, பங்கம்
அது வந்து ஒரு சேராக இருக்குது. அப்புறம் இப்படி ஒரு பாவம் இருக்குது, இப்படி ஒரு பாடமும் இருக்குது. அனந்த பங்கம், தர்மம் வந்து கந்தமாக இருக்கான், தர்ம கந்தம். ஞானம் வந்து நாளமாக இருக்கான். அப்புறம் வைராக்கியம்ன்றது கேசரமாக இருக்கான், அங்கே இருக்கக்கூடிய தாமரை இருக்கக்கூடிய. ஐஸ்வர்யம்ன்றது கர்ணிகா. பத்மா ஏவம் ரூபம் பத்மம் தியாத்வான். அப்புறம் சொல்கிறார், தாரிகாபித சக்தி பீஜம் அனந்த பங்கஜ குட்மலம். அனந்தம் அனந்தாசனம், அதுவும் பங்கஜம் தாமரை, குடுமலம் அங்கே இருக்கக்கூடிய மொட்டு. புண்ணிய போத விராக பூதி. அதனால என்ன தெரியுமா, புண்ணியம்னா தர்மம்னு அர்த்தம், போதம்னா ஞானம், தர்மாய நமஹ ஞானாய நமஹ. விராகம் ஞானாய நமஹ வைராக்கியாய நமஹ, வைராக்கியம் தான் விராகம். அப்புறம் ஐஸ்வர்யாய நமஹ, புண்ணிய போத விராக பூதி. ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு பேர் என்னது, பூதியின் பேர். விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம் அனிமாதிகம் அஷ்டதா அனிமா மகிமா ஜெய் வகரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமிய மீஷித்வம் வசித்வம் சாஷ்டபூதய அமரகோஷம். என்ன சொல்றார், விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம். அப்போ என்ன பேர், ஐஸ்வர்யம், தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம். இதனால சொல்றார் புண்ணிய போத விராக பூதி பதம் விலோம சதுஷ்டம், இதனுடைய விலோமம். அப்புறம் என்ன நம்ம பூஜை பண்றோம், அதர்மாயனமா அஜ்ஞானாயனமா அவைராக்கியானமா அனைஸ்வர்யானமா, இதனுடைய விலோமம்ன்றார். இது இல்லாமல் இதுக்கு உல்டாவா மாத்திக்கணும். புண்ணிய போத விராக பூதி பதம் விலோம சதுஷ்டயம். அப்புறம் காத்ரகம் சதனத்வயம். சதனம் கீழே ஒரு ஆச்சாதனம், மேலே ஒரு ரூஃபு, ரெண்டு ரூஃப் இருக்கும். ஒன்று அசுத்த தத்துவத்தோடு அசுத்த தத்துவத்தை முடிவடையும்படியாக ஒரு ரூஃப், அப்புறம் மேலே ஒரு பலகை. அந்த பலகை எதுக்குன்னா மேலே இருக்கக்கூடிய சுத்த புவனம் அசுத்த புவனத்தை தொடாமல் இருப்பதற்கு ஒரு பலகை. அதான் காத்ரகம் சதனத்வயம். இப்படி ரெண்டு சதனம் ஆச்சாதனம். அத பத்மம் ஊர்த பத்மம் தெரியும். நம்ம தாமரையை கீழ் வரைகிறதுலாம் வரையும் போது கீழே தாமரையை மடித்து விட்டுருப்பா. பஞ்சாசன வேதிகை போடும்போதே நமக்கு தெரியும், கீழேயும் தாமரை வந்திருக்கும் மேலையும். இன்னும் ஏன் அவ்வளோ போவானே, சிவலிங்க வடிவத்திலேயே கீழே இருக்கக்கூடியதான பத்மம், மேலே இருக்க ஆவுடையார் பத்மம், கீழே உள்ள பத்மம். அந்த பத்மம் தான் அத பத்மம். மேல் நோக்கி இருக்கக்கூடிய பத்மம் ஊர்த பத்மம். இந்த அத பத்மம் ஊர்த பத்மம் இதெல்லாம் அசுத்த புவனத்தை குறிக்கிறது. மேலே உள்ளதுனா சுத்த புவனத்தை. நடுப்புற ஒரு பட்டை போகுமே, அந்த பட்டையாக இருக்கக்கூடிய இடம் தான் காத்ரகம்னு பேர். காத்ரகம் சதனத்வயம் கமலம் சகேசர கர்ணிகம் சக்தி மண்டல சங்கயுக்தம். மூணு சக்தி மண்டலம். என்ன சொல்கிறோம், சூரிய மண்டலம், சோம மண்டலம், அக்னி மண்டலமா. நாலாவது மண்டலம் என்னது, அதுதான் சொல்கிறார் சக்தி மண்டலம். சக்தி மண்டல சங்கயுக்தம் அகம் நமாமி சிவாசனம். ஆசன பூஜையை சொல்லிட்டார். அப்புறம் பிருத்வி கந்தம் கால தத்வாந்தனாளம் லோகோகம் தத்கண்டகம் பாவசூத்திரம் கிரந்திம் கிரந்திம் சுத்த வித்யா சரோஜம் வித்யேஷானாரூட பத்ராஷ்டகஞ்ச. பிருத்வி கந்தம் கிருத்வி கந்தம் கலாந்தைக நாலகம் பாவகண்டகம். எப்படி நம்ம அகோர சிவாச்சாரியர் சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்கிறார். இந்த பிருத்வியானது கந்தம். கால தத்துவாந்த நாளம். காலம்னு ஒரு தத்துவம் இருக்கே, பிருத்வி தத்துவத்திலேருந்து ஆரம்பித்து மேலே வந்துட்டார். இப்போ கால தத்துவத்துக்கு வந்துட்டார். மாயா தத்துவான ககணேசாய நமஹா, கால தத்துவாய நமஹா, காலநாமனே நமஹா. 31 தத்துவத்துக்கு வந்துட்டார். அது வரலையும் நீளமாக நாளம் இருக்கான். லோகௌகம் தத் கண்டகம் பாவசூத்திரம். லோகம் அங்கே இருக்கக்கூடியதான உலகங்கள்லாம் தத் கண்டகம். அந்த கண்டகம்னா முள்ளு, தாமரையில் இருக்கக்கூடியதான முள்ளெல்லாம் லோகமாக இருக்கான். பாவங்கள்லாம் பஞ்சாசத் பாவம், அந்த பாவங்கள்லாம் சூத்திரம். அங்கே இருக்கக்கூடிய நம்ம தெரியுமே நாறு, அந்த கமல தண்டை உடைத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய நாறு வருதே, அது சூத்திரம்ன்றார். கிரந்தி கிரந்திம் சுத்த வித்யா சரோஜம். 2 கிரந்தி, அந்த 2 கிரந்தியும் சுத்த வித்யா தத்துவத்தினுடைய மேலே சுத்த புவனத்தில் இருக்கக்கூடியதான சுத்த வித்யா சரோஜம் வித்யேஷானா ஆரூட பத்ர அஷ்டகஞ்ச. வித்யேஸ்வரர்கள்லாம் அஷ்ட வித்யேஸ்வரர்லாம் எங்கே பண்ணுறோம் நம்ம, கர்ணிகாயாம் அங்கே இருக்க அந்த தலகேசரேஷு பூர்வாதி ஈசாந்த தலகேசரேஷு இப்படி தானே பண்ணுறோம் நம்ம. வித்யேஷானாரூட வாமாதி சக்திகளையும் நம்ம அங்கே பண்ணுறோம். அனந்தாதிகளுக்கும் அதான் ஸ்தானம். அடுத்து சொல்கிறார் வாமாதி சக்தி கதகேசர கர்ணிகாட்யம். வாமாதி சக்தி, வாமா ஜேஷ்டா ரௌத்ரி. அர்க்காதி பிம்ப சகிதம் வரையோ. அர்க்காதி பிம்பம்னா என்ன, சூரிய மண்டலம், சோமமண்டலம், சந்திரமண்டலம், சக்தி மண்டலம். தத்ர ஸ்திதம் ஹிருதய மந்திர கதாத்ம மந்திர மூர்த்திஞ்ச பிந்து கத ஈஷமகம் நமாமி. தத்ர ஸ்திதம் ஹிருதய மந்திர கத ஆத்ம மந்திர மூர்த்திம் பிந்து கதம் ஈஷம். சுவாமி எப்படி நம்ம எப்படி காலம்பரை சொன்னாரோ ஹிருதயாப்ஜக மத்திய சம்ஸ்தம்னு ஹிருதய மந்திர கத. இன்னும் சொல்லப்போனால் ஹிருதய மந்திரத்தினுடையதான சம்புட்டிதமாக ஓம் ஹாம் ஹம் ஹாம் அப்படின்னு நம்ம ஹிருதய மந்திரம் சம்புட்டிதமாக இருக்குது.
அப்போ ஹிருதய மந்திர கத ஆத்ம மந்திரம் எனது ஹம் மூர்த்தியும் அவரே சுவாமியா இருக்கு. அதுதான் ஆத்மார்த்த பூஜைன்னு பேர் அதுக்கு இல்லையா? ஹிருதய மந்திர கத ஆத்ம மந்திர மூர்த்திம் பிந்துகத ஈஷம் ஹிருதயம் அனிஷம் நமாமி அனிஷம் அகம் நமாமி, எப்பொழுதும் அவரை பூஜை பண்ணுறோன்னு சொல்கிறார். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து இந்த ஒரு தற்கந்தம் சதகோட யோஜனமிதம் அப்படின்ட்டு இந்த கந்தங்கள்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது ரொம்ப பெரிய விஸ்தாரமாக சொல்கிறார். இந்த கந்தத்தினுடைய அளவு எவ்வளவு, நாளத்தினுடைய அளவு எவ்வளவு, தற்கந்தம் சதகோட யோஜனமிதம். அந்த கந்தம்னு சொல்லக்கூடிய அந்த பிருத்திவி தத்துவம் இருக்கே அது 100 கோடி யோஜனையாம். ஒரு யோஜனைனா எவ்வளவு, ஒரு கோடி யோஜனைனா எவ்வளவு, 100 கோடி யோஜனை தூரமா அது. சதகோடி யோஜனை அப்படி நம்ம பாவிக்கணுமா பஞ்சாசனம் பண்ணும்பொழுது. நாளம் பரார்த்தாந்தகம் கிரந்தி கோடி பரார்த்த பশ্চিம சகசிரோப்ஜஞ்ச தல் லக்ஷகம், இது எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த பஞ்சாசனத்தில் இருக்கக்கூடியதான ஒரு அனந்தாசனம் எவ்வளோ உயரம், சிம்ஹாசனம் எவ்வளோ உயரம், நம்மளுடைய பாவத்தில் அது எவ்வளோ உயரமாக இருக்குது. அப்புறம் யோகாசனம் எவ்வளோ உயரமாக இருக்குது, பத்மம் அது எவ்வளோ தூரம் உயரம். அம்போஜ மந்திரமயம் தஸ்யார்புதஸ்யார்புதாம் அம்போஜம். அப்புறம் சொல்கிறார் மந்திரமயம் சதாசிவ வபுஹு தத்வான். சரி, இந்த ஆசனத்துக்கெல்லாம் அளவு சொல்லிட்டேன். மேலே அந்த பத்மத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன சார் அளவுன்னா அமேய சிவா, அவரை என்னால் அளக்க முடியல சார், அளப்பரியவராக இருக்கார். தஸ்மின் மந்திரமயம் சதாசிவபுஹு தத்வான் அமேய சிவா. அடுத்த ஸ்லோகம் யஸ்யாமௌஷத பூஷண துவனிமயி மூர்த்தி பராபைந்தவி. அப்புறம் பஞ்சாசனத்தை சொல்லிட்டார். பஞ்சாசனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வர்ணிக்கணும் இல்லையா. யஸ்யாமௌஷத பூஷண துவனிமயி மூர்த்தி பராபைந்தவி மூர்த்தி தேயா. அந்த மூர்த்தியை எப்படி தியானம் பண்ணணும், சங்கர மந்திர தந்திர நிரதைஹி ஞானக்கிரியாங்கி சிவா சர்வைஸ்வர்ய சுகப்பிரதா நிருபமா. அந்த மூர்த்தி ஸ்திரீலிங்கம்னால எல்லாம் அப்படி வருது. சர்வைஸ்வர்ய சுகப்பிரதா மூர்த்தி நிருபமா மூர்த்தி சாதாசிவி மூர்த்தி நிர்மலா மூர்த்தி நாதாக்கியாய சதாசிவாய. இப்படி சொல்லிட்டு நாதாக்கியாய சதாசிவாய, நாதம் என்ற தத்துவத்தில் அந்த நாத தத்துவத்தில் அடங்கி இருக்கக்கூடிய நாத ரூபமாக இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரரை நாதாக்கியாய சதாசிவாய மகதே, மகான்னு சொல்லிட்டார், அளப்பரியவர்னு சொல்லி சாந்தாய தஸ்மை நமஹ. அப்புறம் தேயஸ் சதா ககன மண்டல மத்தியவர்த்தி நிர்விக்ன சுத்த சிவயோகி ஹிருதம் புஜஸ்தா. அப்புறம் தியானம்லாம் ஞாசங்கள்லாம் பண்ணணும் இல்லையா. யோசா வீசான மூர்தா, ஈசானம்ன்றது மூர்தா, நர முக கமலோ கோரஹிருத் வாம குஹ்யா சத்யோ மூர்த்தி புரேஷானன ஹிருதய பதஹா ஷட்விதா அத்வஸ்வரூபா. சுவாமி அத்வாஸ்வரூபம். ஈசானம் மூர்தாவாக இருக்குது, தத்புருஷ முகமாக இருக்குது, அகோரம் ஹிருதயமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிகிற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிவிட்டு அத்வாமயமாக சுவாமி இருக்கார். பூதாம்போ ராசி சித்தி ஸ்மர புஜக கலா கிளிப்த தேகா கிரியேச்சா திருங் மாசார்த்தாம்பகம் தம் கபில கதமகம் நௌமி வித்யாசரீரம் வித்யாதேகாய நமஹ. அந்த வித்யாதேகத்தை சொல்லிட்டார். ஸ்வேதாஸ்ரீ கிருஷ்ணபீத ஸ்படிக சசி சுவர்ணாருண்ய சுவர்ணாருணால் யக்னிவர்ணீஹி பிரம்மாங்கீஹி வியக்தமூர்த்தி. அது நம்ம சொல்கிறோம், நம்ம சுத்தஸ்படிக சங்காசம் அப்படின்னு சுவாமி சொல்கிறோம். க்ஷித்யாதி குடிலா பிராந்தம் மந்திர சிம்ஹாசனஸ்திதம் சுத்தஸ்படிக சங்காசம் துவாத்ரிம்சல் லக்ஷணான்விதம் பத்மாசனஸ்தம் பஞ்சாஸ்யம் பிரதிவக்திரம் திரிலோச்சனம் திரிக்ரியேச்சா விசாலாட்சம் ஞானச்சந்திர கலான்விதம் தவல ஈசான வதனம். அதுதான் ஒன்று ஒன்றா இங்கே சொல்லிடலார். அப்புறம் ஈசானேன வியன்மயேன தவள பிரக்யேன சர்வப்பிரபோ வியாப்தம் வக்திர சதுஷ்டயம் புருஷகிருத் குஹ்யாஜ மந்திராத்மகம் தேனேதம் தவளப்பிரதம் சிவவிதா பூர்வாதி காஷ்டாபிருதாம் வர்ணானுகிரக ஹேதுதா பிரதிமுகம் பீதாதி வர்ணம். இது சார் சுவாமிக்கு நிஜமாக ஏதாவது ஒரு கலரை ஆசிரியிச்சிருக்காரார்னா அப்படிலாம் இல்லை. இந்திரனுக்கு இருக்கக்கூடியது மஞ்சள் கலர், அந்த மஞ்சள் கலருடைய சாயை பகவானுடையதான மேலே அடிக்கிற ஸ்படிகம் தான் பகவானுடைய வர்ணம், ஸ்படிக வர்ணம். அந்த ஸ்படிகத்தின் மேலே கலர் பக்கத்தில் வச்சோம்னா அது ஸ்படிகமாக அந்த கலர் என்னவோ அதே மாதிரி ஸ்படிகம் பிரதிபலிக்கும். அப்படி இந்திரனுடைய கலர்லேருந்து இங்கே அதனால பீதாபம் அது மஞ்சளாக இருக்குது. யமனுடைய திக்கிலேருந்து அந்த கலர் அடிக்கும்போது சாயை கருப்பு லைட் அடித்தா கருப்பாக தெரியும், அப்புறம் வெள்ளையில் அடிச்சு, அப்புறம் ரத்த வர்ணமா. இப்படியாக அந்த முகங்கள்லாம் வெவ்வேறு கலரில் தெரிகிறதே தவிர நியாயமாக அவருடைய கலர் என்னன்னா சுத்த ஸ்படிக சங்காசம், அவ்வளோதான். அப்புறம் ஈசான தத்புருஷா கோரவாமாஜபதனம் சிவம் பாலயௌவன விருத்த ஸ்திரீ நராகாரம் நமாமியம். சுவாமியினுடைய தியானத்தை சொல்கிறார். திரிசூல கட்வாங்க தர சசக்தி வர பாருங்க, அப்படியே பூஜையாகவே இருக்குது. அதனால தான் பூஜாஸ்தவம்னே வச்சுட்டார். திரிசூல் இன்னொரு 5 நிமிஷம் 5 காலுக்கு பூர்த்தி பண்ணிவிடுவோம். திரிசூல கட்வாங்க தர சசக்தி
வராப்ஜஹஸ்தோ பயபாணிரீஷः சேந்தீவராஹிர்டமரு பிரசக்தः ச பீஜபூர சுபகோக்ஷசூத்ரி. இந்த நம்ம இந்து யுத பஞ்சமுக ஹஸ்த தசயுக்தம்னு ஒரு தியானம் படிச்சிருக்கோம். சாந்தம் பத்மாசனஸ்தம்னு ஒரு தியானம் சொல்லுவோம். அப்புறம் க்ஷித்யாதி குடிலா பிராந்தத்தில் வரும்பொழுது வரா மேலே வரவியக்ர கராம்புஜம் ஆமாம் சவ்யாக்ஷ அசி க்ஷித்யாதி குடிலா பிராந்த மந்திரசிம்ஹாசனஸ்திதம் சுத்தஸ்படிக சங்காசம் துராப்திரிம் ச லக்ஷணானுவிதம் பத்மாசனஸ்தம் பஞ்சாசியம் பிரதிவக்திரம் துலோச்சனம் திக்ரியேச்சா விசாலாட்சம் धवलेशानवदनं पीतं तत्पुरुषाणनं कृष्णाघोरमुखोपेदं रक्ताभोत्तरवक्त्रकं सुश्वेदं पश्चिमाश्चीकं सद्योजातं सुमूर्तिनं शांतं जडाखंडे वरम அடுத்த வரி சுவாமி என்ன தியான சக்தி அசி சூல खड्वांग वर व्यग्र करांबुजम दक्षिणै रथ वामस्ते डमरुं बीजपूरकं नाग अक्षसूत्र नीलाब्जं बिभ्राणं पंचभिकरै. இதுதான் விஷயம். சுவாமி கையில் 5 கை 10 கை. இந்த 10 கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை இப்படி சொல்றார். சக்தி அசி சூல खड्वांग वर व्यग्र करांबुजम दक्षिणे रथ वामस्ते डमरुं बीजपूरकं. அதே அதே தியானம் தான் இங்கேயும் வருது. त्रिशूल खड्वांग धरस्स शक्ति வராப்ஜஹஸ்தோ பயபாணிரீஷः. ஒரு பல தியானம் சுவாமிக்கு இருக்கு. அதில் இந்த நம்ம அந்த க்ஷித்யாதி குடிலா பிராந்தம் தியானத்தில் பார்க்கும்பொழுது வலது கை சுவாமிக்கு கீழ் நோக்கி இருக்கும், அபயஹஸ்தம் கிடையாது. இந்த லெஃப்ட் ஹேண்டில் சுவாமி எப்பொழுதுமே நீலாப்ஜத்தை வச்சுட்டு இருப்பார். வரவியக்ர கராம்புஜம் வரதஹஸ்தமாக அதை வச்சுட்டு இருப்பார். இப்படி பெருமாளுக்கு நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி அபயஹஸ்தம் கிடையாது, வரதஹஸ்தமாக பார்ப்பார். சக்தி அசி, சக்தினா தெரியும் சக்தியாயுதம், அசினா கத்தி, சக்தி அசி சூலம் திரிசூலம் கட்டுவாங்கம், அப்புறம் வரம் வரவியக்ர கராம்புஜம் தட்சிணே வாம டமரு உடுக்கை பீஜபூரம் மாதுளம்பழம், அப்புறம் நாகம் பாம்பு, அக்ஷசூத்திரம் ருத்ராட்சமாலை, நீலாப்ஜம் தாமரை. அதாவது வந்து இன்னும் சொல்ல போனா அது அல்லி புஷ்பம், நீல கலர் தாமரை, நீலோத்பலம். அந்த நீலோத்பலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நீலாப்ஜம்னு வருது. உத்பலம்ன்ற வார்த்தை கூட அங்கே காணும். நீலாப்ஜம் நீலத்தாமரைன்னு இருக்கு, நீலோத்பலமாக இருக்கலாம். இப்படியாக சுவாமிக்கு வரதஹஸ்தமாகவும் கீழ்நோக்கிய வலது கை கீழ்நோக்கி இருக்கும்படியாகவும் இடது கையிலே தாமரை இருக்கும்படியாகவும் அதை வரதஹஸ்தமாக தியானம் பண்ண சொல்றார். இங்கே பாருங்கோ, வர அப்ஜஹஸ்தா அபயபாணிகின்றார். ஒன்று வரஹஸ்தமாக இருக்கு, இன்னொன்று அபய சோமாஸ்கந்த வடிவமாக இருக்கு. இப்படி பல்வேறு சுவாமி தியானம் பண்ணுறதுக்கு பல்வேறு ரூபங்கள் இருக்கு. போதானந்தமயி விபோர் பவபய பிரத்வம்ச கிருச்சக்தயா சம்போஹோ அஸ்திர நிகாய ஆகம பரைஹி ஞேயா. இதுவும் சுவாமியினுடைய தியானம் தான். இது ரெண்டும் இறைவனுடைய தியானத்தை சொல்றார். அப்புறம் முகத்தினுடைய வர்ணனை, ஈசான முகம் எப்படி இருக்கு? ஈசானம் சர்வாசாம் வித்யானாம் ஈஸ்வரஞ்ச பூதானாம் பிரம்மாதிபதியம் பிரம்மணத்வா நிஷ்கல ரூபம் சதாசிவம் நவமி. இப்படி ஈசானம் அதில் எப்படி மொத்த தியானமாக வந்துடுது. சுத்தஸ்படி சாக்தேனானேன சகலோ விக்னேயோ நிஷ்கல சிவா க்ஷித்யாதி குடிலா பிராந்த மந்திரசிம்ஹாசனஸ்திதம் சுத்தஸ்படிக சங்காசம் துவாத்ரிம்ச லக்ஷணானுதம் பத்மாசனஸ்தம் பஞ்சாசியம் பிரதிபக்தம் துலோச்சனம் திக்ரியேச்ச ஞானச்சந்திரகலானுதம் தவலேசான வதனம் பீதம் தத்புருஷானனம் கிருஷ்ணாகோர முகோபேதம் ரக்தாபோத்தர வக்திரகம் ரக்தாபம் உத்தர வக்திரகம் சுஸ்வேதம் பশ্চিமாச்சேகம்னு கொடுத்தார்ல. இதில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முகத்துக்கும் 2 வரியில் தியானம் சொல்கிறார். அகோரம் அகோரம் பசுபாச நிராகரணம் கோர கோரதரம் சர்வஸ்மாத் சரணமகம் பகுரூபினம் வந்து அந்த வேத மந்திரத்தை அப்படியே எடுத்துட்டார். வாமம் ஜேஷ்டம் ரௌத்ரம் களவிகரணம் பலவிகரணம் காந்தம் பலப்பிரமதனம் சர்வபூததமனம் மனோன்மனமகம் வந்தே. சுவாமியினுடைய 5 முகத்துக்கு தனித்தனியாக இருக்கக்கூடிய தியானம் இங்கே கிடைக்கிறது நமக்கு. சுவாமியினுடைய முகத்திற்கு 5 முகத்திற்கும் தனித்தனி தியானம் இதில் கிடைக்கிறது. அப்புறம் சொல்கிறார், இதேமாரி 5 முகத்துக்கும் சொல்லிட்டார். ஸ்ரீமன் மூலமனூத்தனாத். இப்போ சொல்லணும், என்ன சொல்லணும்? தியானம் சொன்னதும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாம் ஹோம் வித்யாதேகா. அந்த வித்யாதேகத்துக்கு முன்னாடி பிராசாத மந்திரம் சொல்கிறோம் இல்லையா? பிரம்மரந்திரா அதில் வருது. ஓம் ஹோம் வித்யாதேகாய நமஹா இது பிராசாதமுச்சாரிய சிரகஞ்சலோ ஆவிர்பூதம் தியாத்வா வித்யாதேகம் சமதித ரூபம் விநியசேன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிரம்மரந்திராந்த வியாபகம் பிராசாதம். அந்த பிராசாத மந்திரத்தினுடைய லக்கணத்தை சொல்கிறார். ஸ்ரீமன் மூலமனூத்தநாத சிகையா பிரம்மாதி சாதாசிவஸ்தான தியாககதி கிரமோர்த்வ விலசது व्योमांत संस्थायते बोधानंदमयाय सर्व विभवे नित्याय विश्वात्मने शुद्धाय अमल तेजसे जमहते तस्मै परस्मै नमः.
அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இந்த சந்திர யுக்ம குணார்த்தமா இந்த மூலமந்திரத்தினுடைய லட்சணம் இந்த ஸ்லோகங்கள்லாம் ஆதிபஞ்சம மிருத்யுபூஷண சந்திர கண்ட குண அஸ்ர திருக்கு பானுக துவனி சீர பாஸ்கர சேந்து விருத்த ஹலாகிருதி சாம்சுமத் த்ரிஷிக த்விபிம்ப த்வி குப்ஜக கத த்வி குப்ஜக உண்மனா பாத்துவ சகலஹ பாத்துவஹ சகலாபரஹ சகலாகலஹ சகலஹ சிவஹ அப்படின்னு மூலமந்திரத்தை சொல்லி அந்த மூலமந்திரத்தின் அதிஷ்டாதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் பாத்துவஹ எங்களையெல்லாம் காப்பாற்றட்டும், நம்ம எல்லோரையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்கிறார். நிஷ்கலம் சிவ ருத்ர புத்கல பூஷணார் இதனுடைய லக்ஷணம். அந்த மூலமந்திரம் எப்படி இருக்குது, மேதா கலானா என்ன, அந்த கலையினுடையதான அதிபதி யார், அந்த கலைக்கினுடைய இலக்கணம் என்ன, அப்புறம் அடுத்த கலை, அப்புறம் அடுத்த கலை, இப்படியாக உண்மனா பரியந்தம் இந்த கலைகளை எல்லாத்தையும் விஷதமாக துவாதச கலை அந்த 12 கலா மந்திரங்களையும் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இதுக்கப்புறம் தான் சித் வியக்தி சம்ஸ்தித்ய அவலோக ரோதைஹி முத்ரோத்தரைஹி அங்க சிவைக பாவைஹி பாத்ய ஆச்சம ஆச்சம பாத்யாச்சம அர்க்ய பிரசவ பிரசு பிரதானைஹி தொதர்ச்சனம் ஜென்ம பலம். என்னுடைய ஜென்மத்தினுடைய பலன் என்ன? தொதர்ச்சனம். இறைவா என்னுடைய பிறவியினுடைய பலன் எது? உன்னுடைய அர்ச்சனம் தான். சித் வியக்தி, சித்துனா ஞானம், ஞானம் எனக்கு வியக்தியை அடையணுன்றதுக்காக சம்ஸ்திதி அவலோகம் சம்ஸ்தாபன ஆவாகனத முத்திரையை சொல்றார். சித் வியக்தி ஞானத்தை தரக்கூடியது தான் ஆவாகனம். சம்ஸ்திதி அவலோக ரோதம்னா நிரோதனம், ஆவாகன ஸ்தாபன சந்நிதானம் சந்நிரோதனம், சம்ஸ்திதி தான் சந்நிதானம். அப்புறம் அவரோ முத்ரோத்கரைஹி அங்க சிவைக பாவைஹி, அங்க சிவைக பாவைஹி என்ன பண்றோம்? மூலேனேகத்வம் விதாய பாத்யாச்சமா அர்க்ய பிரசவ பிரதானைஹி, பாத்தியம் கொடுக்கணும், ஆச்சமனம் கொடுக்கணும், அர்க்கியம் கொடுக்கணும். இதனால பிரயோஜனம் ஜென்ம பலம். அப்பா என்ன வார்த்தை, ஜென்ம பலம் மகேஷ. என்னுடைய ஜென்மாவனுடைய பலனே ஒரு ஸ்திரீகளாக இருக்கட்டும் புருஷாளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஜென்ம பலம் அவர்களுக்கு என்னன்னா, நமக்கெல்லாம் என்னன்னா இறைவனுடைய ஒரே ஒரு திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரையாயுஷம் திரிஜென்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு ஒரு பில்வம் சாத்துறோமே அதுதான் நமக்கு ஜென்ம பலம். ஆவாகனம் சுவாத்மனி சித் பிரகாஷ, ஆத்மனி சித்து பிரகாஷ், தன்னுடைய உள்ளே இறைவனுடைய பிரகாசத்துக்கு தான் ஆவாகனம் பண்றோம். தத்ர ஸ்திதிஹி ஸ்தாபனம் ஈஸ்வரஸ்ய, ஸ்தாபனம்னா ஈஸ்வருடைய நிறுத்த வைக்கிறோன்றார். சாநித்தியம் ஆத்மேஸ்வர சந்நிதானம், ஆத்மனி ஈஸ்வர சந்நிதானம், நம்ம உள்ளத்தில் இறைவன் இருப்பதுக்காக ஸ்தாபனம் சொல்றார். சம்ரோதனம் ஸ்வஸ்ய சிவே நிரோதா, இப்படியாக ஆவாகனம் சொல்றார். நமோஸ்து சம்ஞான ஹிருதே பவாய, சுவாமி சொல் பிரசீத பிரசீதேதி விஜ்ஞா ஸ்லோகம். நமோஸ்து சம்ஞான ஹிருதே பவாய நமோ குணைஸ்வர்ய விசிஷ்டமூர்த்தயே நமோ பராதீன வசித்வரூபசிகாய தேஜக் கவசாத்மனே நமஹ நம பசூனாம் மலகிருந்த நக்ஷமா. இப்படியாக சுவாமியை ஆவாகனாதி இதெல்லாம் பண்ணிட்டு பிரசீத பிரசீத அதுக்கான ஸ்லோகங்கள். ஸ்வபாவ சுத்தஸ்ய சிவஸ்ய பாத்தியம், சுவாமியை கால லம்பரம். ஆச்சாம் ஆத்மீய விசுத்தி, ரொம்ப அற்புதமான சுவாமிக்கு ஆச்சமனம் கொடுக்கணும்னார். ஆத்மீய விசுத்தி, நான் தூய்மை அடையணும்னா இறைவனுக்கு ஆச்சமனம் கொடுக்க வேண்டும். ஆச்சாமமா அர்கீய விசுத்திஹே ஆத்மீய விசுத்திஹேதோ அர்க்ய பிரதானம் குசுமார்ப்பணஞ்ச, சுவாமிக்கு அர்க்கியம் கொடுக்குறோம், சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம். ஏன்னா சதேச தாமாப்தி நிமித்தமேதத், சுவாமியினுடைய சதேச தாமம் அவர் வீடு, அவர் வீடு எதுவோ அந்த வீட்டிலே நாமும் குடிகொள்ள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் நாம் செய்கிறோன்றார். ஸ்நானம் ஸ்வாத்ம மலாபகம், நாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது நம்மளுடைய மலம் அழுக்கு போகிறதுக்காக அபிஷேகம் பண்ணுறோம். சுபமயைஹி கந்தைஹி சமாலேபனம் சத் வஸ்திர ஆபரணம், சுவாமிக்கு நல்ல வஸ்திரத்தை சாத்துறோம். சுகந்தி குசுமைஹி, நல்ல வாசனை உள்ள மலரால் அர்ச்சனை பண்ணுறோம். மாலாபிகி சாலங்கார சதாசிவசி விதிவது தூப பிரதானம் அனோஹோ, அந்த மந்திரபயமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு தூப பிரதானம். ரொம்ப இந்த குழந்தைங்களை கூட சொன்னேன், நம்ம மாத்து 10ஆத்துலடா இந்த சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை நுணுக்கமாக செய்வார்கள். இங்கே ஆடல் வல்லான் குழுமம் இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கோமேன்றதுனால 2 ஊதுபத்தி ஏற்றி பண்ணலை, அதுக்கு தூபக்கால் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த தூபக்காலுக்கு மேலே ஒரு இந்த தசாங்கத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். சின்ன பூஜை தான் அலட்சிய காட்டல, எவ்வாறு கும்பாபிஷேகத்தில் நடைபெறுமோ அதே போன்றதான ஒரு ஒளி பிரகாசமாக அதை செய்கிறார்கள் என்று குழந்தைகள்கிட்ட காமிச்சு, இதை மாதிரி நீங்களும் அதை லிஸ்ட்டு போடணும்பா, லிஸ்ட்டு போட்டு அதை சேகரம் பண்ணணும்ப்பா, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்ப்பா இங்கே வந்தான்னு நான் சொன்னேன். இவருடைய தீட்சை பண்ணும்பொழுது இந்த குழந்தைங்கள்ட்ட நான் ஞாபகப்படுத்தியிருந்தேன், தூபம் வாங்கிட்டு வாங்கடான்னு. அந்த குழந்தைங்க மறந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஏதோ இருக்கக்கூடிய வஸ்துக்களெல்லாம் வைத்து போடுற மாதிரி ஆயிடுது. ஒரு பெரிய விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனால் ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் சேகரம் பண்ண, அந்த தீபாரணை ஏற்றுறதுக்கு தட்டு கரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அகல் எடுத்து வச்சிருக்காரு.
அவரை நம்ம பாராட்ட வேண்டாம். அவ்வளவு வேலை ஞாபகத்திலையும் ஒரு சின்ன சாமானாக இருந்தாலும் அதை மறக்காத அதை எடுத்து வந்து அதை வந்து ஒரு சேகரம் பண்ணி, இந்த அழகு, இந்த 10th அழகுனா 10th அழகு தான், அது ஒரண்டியும் வேற வராது. அப்படி ஒரு கச்சிதமாக அதுதான் அந்த குழந்தைங்களாம் நான் மாற்று நிகழ்ச்சிக்கு அழிச்சுன்னு வர்றது. இவாளோட இந்த அந்த இந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறதுனால தான் லோகத்தில் பிரகாசமாக இருக்க முடியுமே தவிர வேற முடியாது. அப்போ அதை சொல்கிறார், போகார்த்தம் ஹி சதேசதாம்னி விமலம் தீபம். சுவாமிக்கு தீபம் காண்றதுன்னா சிவஜானதம், அறிவு சிவஜானத்தை தரக்கூடியதான். சுச்சீஷரக்தபா நிலேந்திர மிருத்யுகேந்து சம்ஸ்தி, வேற வேற விருத்தத்தில் போடுறார். ஒன்று ஒரே மாதிரி விருத்தத்தில் அமையல, ஒன்று பட்டுன்னு அடுத்தடுத்து மாத்துறார். குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் வேண்டு. சுச்சீஷரக்தபா நிலேந்திர மிருத்யுகேந்து சம்ஸ்திதான் பயோதரார்கவாதவண்ணி சன்னிபானி நேக்ஷனான் யுகானனான் வராபய த்ரிசூல சக்தி யுக்கரான் நம சிவாங்க சம்பவான் ஹிருதாதி மந்திர விக்கிரஹான். உடனே லயாங்க பூஜை பண்ணுறோம் ஹிருதய சிரஸ், அதுக்கான தியானத்தை சொல்றார். சுச்சி ஷரக் தபானிலேந்திர மிருத்யுகேந்து சம்ஸ்திதான் என்று சொல்றார். அப்புறம் போகாங்கார்ச்சனம் ஆத்மன சிவகுண பிராப்தியர்த்தம் ஐக்கியம் பிரபோஹோ. ஒரு பூஜைக்கும் ஒரு காரணம், அனர்த்தமாக பூஜை எதுவுமே இல்லை. அங்கானாம் புனர் அர்ச்சகசிய சிவசம்யோகாய சுத்தாத்மனா. அங்க பூஜை எதுக்கு சார் போகாங்கத்தில் பூஜை என்ன? அர்ச்சகசிய சிவசம்யோகாய, அர்ச்சகருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடியதான அர்ச்சா மூர்த்திக்கும் ஒரு சயோகம் ஏற்படணுமே, அதுக்காக போகாங்கார்ச்சனம். சுத்த ஆத்மனா திருப்தஸ்யான்ன நிவேதனாம்பு முகவாசாதி பிரதானம் மனஸ்திருப்தியர்த்தம். நம்மளுடைய மனசெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னா முகவாசம், தாம்பூலம் இதெல்லாம் சுவாமிக்கு கொடுக்க சொல்கிறார். சிவபாவ மங்களகரம் சித்திரம் தவார்ச்சா பலம். அவருடைய பலம் எப்படின்னா சித்திரமா இருக்கின்றார். விசித்திரமா அவருடைய பலன் நமக்கு வரும்ன்றார். பவித்ர பூதஸ்ய பவித்ரதானம், நித்திய பவித்ரம். அது நித்திய பவித்ரம் இல்லாமனா பூஜை கிடையாது. பவித்ரேன வினா பூஜா தாமசி பரிகீர்த்திதா. ஒரு நாளும் இந்த பவித்ரம் சாத்திரத்தை மறக்கக்கூடாது. பவித்ர பூதஸ்ய பவித்ரதானம். சுவாமி அவரே பவித்திரமா இருக்கார், நீ என்ன சார் அவருக்கு பவித்ரம் சாத்துறதுன்னா? அவருக்காக ஒண்ணுமே பண்ணல, இது அத்தனையும் நமக்காக நாம பண்ணிக்கிறோம். நமக்காக நம்மிடத்துல நாமே இறைவனை வைத்து கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம். பவித்ரபூதஸ்ய பவித்ரதானம் தாபத்ரயக்னம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம்ன்றதான தாபத்ரயத்தை போக்குறதுக்காக சகலார்த்த சித்தியை ஜபஸ்ச பக்தியா பிரணதி. எவ்வளோ தூரம் வந்துட்டார் பாருங்க. எங்க ஆரம்பிச்சார் சந்தியாவந்தத்துல, கிடு 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 கிடுன்னு அப்படியே வந்து பவித்ரம் சாத்தியாச்சு. ஜபஸ்ச பக்தியா பிரணதி சிவஸ்ய பிரம்மேந்திர விஷ்ணுவாதி பதத்வஹேது. பவித்திரம் சாத்துறதுனால இந்த ஆன்மா பிரம்ம பதத்தை அடையலாமா, பிரம்மாவா இருக்கலாமா. உடனே இவரே விஷ்ணுவா இருப்பார், இவரே ருத்ர. யாரு? நம்ம இங்க பிறந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பூஜையினுடைய பலனை அந்த பூஜையினுடைய பலவசாத் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகும்ன்றார். அர்ச்சனே சகலம் ஜபே சகலாகலம் சததோதிதம். இப்படி யோகி பவேத்தி பரமம் சிவம் சிவயேவ சஹ அத்ர ந சம்சய. இப்படி யார் பூஜை பண்றாரோ வ்யோம்னி சுஸ்படிக பிரபம் பவனே கலா சகிதம் ஹரம் யோகி வேத்தி. யார் இதை வேத்தி அறிகிறாரோ அவர் சிவயேவ நாத்திர சம்சயா. சிவயேவ குரு சாட்சாத். அவர் தான் ஆச்சாரியர்னு சொல்றார். அசுத்த தத்துவோக பகிஷ்கரா. பராமுகார்க்கியத்துக்கு வந்துட்டோம் நம்ம நேராக கிடுகிடுன்னு. பூஜ பூஜனம் ஈஸ்வரஸ்ய சகிதம் சம்பிரார்த்தனம் சேஸ்வர ஈஷயோஹோ அந்யோன்யம் துவலோகனாய புவனே போகாய சதாசிவே ஈசாக்னியர்ச்சனமர்ப்பணம் ஹோமம். ஈசாக்னியர்ச்சனமர்ப்பணம் க்ஷபயித்தும் பந்தத்ரயம் கர்மணः ஞேயம் ஸ்வாத்ம நிவேதனம் பரசிவே ஸ்தித்யர்த்தமேவாத்மனா அப்படின்னு அக்னிகாரியத்தை சொன்னார். அசுத்த தத்துவோக பகிஷ்கிரியார்த்தம். அந்த அசுத்த புவனத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சுத்த புவனமான்னு அசுத்த புவனத்தில் இருக்கும். அசுத்த புவனத்தில் சுவாமியை சுத்தமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் ஆவாகனம் பண்ணியிருக்கோமே, அந்த அதிலிருந்து வெளியில் வந்து நம்மளுடைய சுத்த புவனத்தை சுவாமி அடைவதற்காக அசுத்த தத்துவோக பகிஷ்கிரியார்த்தம் பராங்முகார்க்கியம் பரமேஸ்வரஸ்ய எஸ்மின் அவஸ்தானகரம் விசர்க்கம் குருவன் ச சைவம் பதம் அபியுபைதி. யார் இது மாதிரி அவஸ்தானம் இந்த மாதிரியான ஒரு நிலையை செய்கிறார்களோ அவர் வந்து பதம் சைவம் பதம் அபியுபைதி சிவசாயுஜ்யத்தை அடைகிறார் அப்படின்னு 46 ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவர் சொல்றார். இந்த ஞானசம்பு ஆச்சாரியர் தான் யார் அப்படின்றத சொல்றார். விப்ரோத்துங்கா சோழதேசி சூரிஹி விப்ரோத்துங்கச்சோழதேசி சூரிஹி சம்போ பூஜா ஸ்தோத்திரமேதத் பவித்ரம் சித்தாந்தஜ்ஞோ ஞானசம்பு சிவோக்தியா சக்ரே பக்தியா புக்தயே முக்தயே ச. விப்ரோத்துங்கா விப்ரஹ
சைவாச்சாரியரில் பெரிய சிரேஷ்டர்னார். விப்ரோத்துங்கா சோழதேசீச்ச சூரி. இந்த சோழராஜா, அந்த சோழராஜா ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியதான பிரதேசத்தில் தான் பிறந்து வளர்ந்து பூஜை பண்ணியிருக்கான்றதுனால சோழ தேசின்னு சொல்கிறார் அவரை. சம்போஹோ பூஜா ஸ்தோத்திரமேதத் பவித்ரம். பவித்திரமான சம்பு பூஜையை நான் சொல்கிறேன். சித்தாந்தஜா, சித்தாந்த சைவ சித்தாந்தத்தை அறிந்தவராகவும் ஞான சம்பு, அவர் பேரை தன் சொல்லிக்கிறார். ஞான சம்புவாக இருக்கக்கூடிய அவர் சிவோக்தியா, நான் கற்பனையாலாம் சொல்லலை சாமி, சிவோக்தியா ஆகமம், சிவ உக்தி எது ஆகமமோ அந்த ஆகம வாக்கியத்தை பிரமாணமாக கொண்டு தான் இதை எழுதுறேனே தவிர என் சொந்த முறையிலலாம் நான் போற்றிலாம் எழுதலை. சக்கரே பக்தியா புக்தயே முக்தயே ச, எல்லாருக்கும் புக்தி முக்தி கிடைக்கணுன்றதுனால இதை சொல்லி முடிக்கிறேன்னு சொல்கிறார். பிராத சங்கர சிந்தன ஸ்னபன சம்சேகாசு சம்ரோதனை சந்தியா சம்ஸ்மிருதி மார்ஜனாகமனோபஸ்தான சந்தர்ப்பணை துவாரஸ்தார்ச்சன யாகதாமகத விக்னோத்வாசனாத்யை பிரபோ யஸ்ரீமான் யஜனம் கரோதி பவதः தஸ்யைவ சித்தித்வயம் விபுரோத்துங்கச்சோலதேசீ ச சூரிः शंभो पूजा स्तोत्रमेतत् पवित्रं सिद्धान्तज्ञो ज्ञानशंभुः शिवोक्त्या चक्रे भक्त्या भुक्तये मुक्तये च यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव प्रसीद परमेश्वर आभिर्गीर्भिर्यदतो न ऊनमाप्यायय हरिवो वर्धमानः यदा स्तोत्रभ्यो महि गोत्रारुजासि भूयिष्ठभाजो अथ ते स्याम ब्रह्म प्रावादिष्मतन्नो ओम शांति 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 ओतं येन जगच्चराचरमिदं प्रोतं च सर्वं सदा स्योतन्ते पशवोऽपि पाशनिकराद्यस्य प्रसादेन तत् ओम इत्यादि मनूच्चरध्वनिगतं ज्योतिष्मतां द्योतकं व्योमव्यापि परं शिवाख्यमकलं ज्योतिः प्रपद्ये दिया. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यंकरवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम. हर हर नमः पार्वतीपतये. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. சத்குருநாத் மகாராஜுக்கு. அடியேனுக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த ஸ்ரீ ஆடல் வல்லான் குழுவினர்களை சார்ந்த நம்ம பத்தாத்து அன்பர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அளித்த எல்லோருக்கும் வேலு சிவம் அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை சொல்லி அமைகிறேன். குறைகள் இருப்பின் அதை மன்னித்து குணத்தை எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். நம்ம கொடுத்த மிக குறைவான நேரம்தான். ஆனால் இந்த குறைவான நேரத்திலையும் மிக அருமையாக ஒரு உபன்யாசத்தை இப்போ அண்ணா அவர்கள் செய்து முடித்திருக்கார். அவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், இந்த உபன்யாசம் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரவில்லை, எவ்வளோ பெரியவாள்லாம் இருக்கா, அவெல்லாம் கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னு சொன்னதா. ஆனால் அவர் பேசி முடித்த அப்புறம்தான் தெரியுது, இதை கேட்குறதுக்கே நம்ம இன்னும் எவ்வளோ வளரணும் அப்படின்றது தான் எனக்கு இப்போ புரியுது. அதே மாதிரி அண்ணா இப்போ பேசுனது உபன்யாசம் மட்டுமல்ல, ஒரு 5 முக்கியமான கடன்கள் நமக்கு இருக்குது. பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனித யஜ்யம், ரிஷி யஜ்யம்னு ஒரு 5 கடன் இருக்குது நமக்கு எல்லாருக்கும். முக்கியமாக ஒரு 11 கடன். அதில் இந்த 5 கடன் மிகவும் முக்கியமானது. பிரம்ம யஜ்யம்ன்றது நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இந்த பரம்பொருளுக்கு வேதம் மூலியமாக அந்த கடனை அடைக்கிறோம். தேவ யஜ்யம்ன்றது ஏகத்து மூலியம், அதாவது ஹோமத்துக்கு தான் தேவ யஜ்ய அந்த கடனை அடைக்கலாம். பித்ரு யஜ்யம் என்றது பிள்ளைகளின் தர்ப்பணத்தால் அந்த பித்ரு யஜ்யத்தை அடைக்கலான்னு சொல்வா. மனித யஜ்யம் என்றது விருந்து மூலியமாக நம்ம பண்ணுற அன்னதானங்கள் போக்குவரத்து மூலியமாக அந்த மனித யஜ்யத்தை மனித கடனை அடைக்கலாம் அப்படின்னும் சொல்லுவா. ரிஷி யஜ்யம்ன்ற ஒன்று இருக்குது, ரிஷிக்கடன். அந்த ரிஷிக்கடன் எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இது மாதிரி முனிவர்கள் ரிஷிகள் போன்றவர்கள் நூல்களை படிப்பதனாலும் அல்லது இதுபோல் ஒருத்தர் சொல்லும்போது நம்ம கேட்பதனால தான் அந்த கடனை அடையணும்னு சொல்லுவா. அந்த கடனை இன்றைக்கி நீங்கள் போக்கியிருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, நம்ம பகுதியில் சிவஸ்ரீ ரத்ன சபாபதி சிவாச்சாரியர் இல்லாத ஒரு முதல் விழான்னு. அதற்கேற்ற மாதிரி அவர் உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கார். அது இப்போ உங்களோட இதோடு நாங்கள் இது பண்ணுறோம்.
एवं नडेशरूपन्तु ध्यात्वाभीष्टसिद्धितं वाकर्ताविव सम्प्रार्तो वाकर्तप्रीतिभक्तये जगतः पितरो वन्दे पार्वती परमेश्वरौ नमः पार्वतीपतये हरहर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது ஆடல் வல்லான் குழு மார்கழி மகா சங்கம மகோத்சவம் சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நமக்கெல்லாம் நல்ல ஆசானாகவும் நமது ஆத்மார்த்தமான சகோதரருமான நமது குடும்பத்தில் ஒருவருமான நமது வெள்ளக்கோட்டை சிவஸ்ரீ ஜெகதீச சிவாச்சாரியார் அவர்கள் வந்து சிறப்புரையாற்றி இந்த விழாவினை சிறப்புரை செய்ததற்கு மிகவும் நன்றி. அவரை ஆசீர்வதிக்கின்றோம். மேலும் மேலும் ஆண்டுதோறும் இந்த விழாவானது நடைபெறும். அதற்கு அவர்கள் வந்து ஆண்டுதோறும் சிறப்புரையாற்றி சிறப்புரை செய்ய வர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஆடல் வல்லான் குழு உறுப்பினர் அவர்கள் அனைவருக்கும் எனது ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை கண்டுகளித்து மேலும் சிறப்புரை செய்ய வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கு எனது நமஸ்காரங்களையும் சிறியவர்களுக்கு எனது ஆசீர்வாதங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்புற நடத்தி தர வரப்போகின்ற திண்டிவனம் வெங்கடேச நாதஸ்வர வித்வான் குழுவினருக்கும் எனது ஆசீர்வாதத்தையும் நல்லாசைகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நமஸ்காரம். நமது சோமங்கலம் சிவஸ்ரீ அமரேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் அண்ணாவை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள். நம பார்வதீபதயே. தென்னாருடைய சிவனே போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அன்பார்ந்த சிவாச்சாரிய குல நல்லுள்ளங்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஔவையார்கிட்ட இனியது எது அப்படின்னு கேட்கும்போது, இனியது கேட்கின் தனிநெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினரைச் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே அப்படின்னு ஔவையாரே சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்பொழுது அந்த அற்புதமான தன்னுடைய கல்வியாலும் அறிவினாலும் சிவ பூஜையினுடைய மகத்துவத்தை இவ்வளவு நேரம் அற்புதமாக நமக்காக சொல்லி அருளிய வெள்ளக்கோட்டை ரமணா அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறது. அவருடைய பெயர் ஜெகதீச குருக்கள் அப்படின்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுட்டேன். அவருக்கு நம்முடைய கரகோஷத்தினால் நம்முடைய நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஊர் பார்த்திங்கன்னா இழுப்பூர்னு ஒரு ஊர், சின்ன கிராமம், அற்புதமான சிவாலயம், சின்ன சுவாமி, அழகாக அவள் பூஜை பண்ணுற விதம். ஒரு முறை சாயரட்ச போயிருந்தோம். அந்த சாயரட்ச பூஜை அந்த கிராமத்தில் அற்புதமான பூஜை. அவள் முன்னோர்கள்லாம் எந்த அளவுக்கு அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணியிருந்தா அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது, இவருடைய இந்த கல்வி ஞானத்தை வச்சு பார்க்கும்போது அவருடைய பூஜையுடைய தவம் நமக்கு தெரிகிறது. அந்த நம்முடைய இந்த 10 ஆத்து நினைக்கும்பொழுது இந்த காலகட்டம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். எப்படின்னா
ஒரு 2 தலைமுறைக்கு முன்னே யாரும் ரொம்ப அதிகமாக சிவ ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிட்டதா தெரியல. ஆனால் நாம் இருக்கிற இந்த தலைமுறையில் எல்லோரும் ஆச்சார அபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது. அந்த சுவாமி பேரில் பக்தி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப அது ஒரு பெரிய சுவாமியுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு நான் நினைக்க தோணுது. அதுக்கு அண்ணாவுடைய இந்த உபன்யாசம் ரொம்ப சாதகமாக இருந்தது. சிவபூஜைன்னா என்ன, சிவபூஜையுடைய தாத்பரியம் என்ன, அதை எப்படி பண்ணணும், சுவாமிங்கிறது யார், சுவாமிங்கிறத நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாதவர் தான் சுவாமி. சதாசிவம் அதையும் தாண்டி ஸ்வரூப நிலை அப்படிங்கிறார். இந்த ஸ்வரூப நிலை நம்முடைய அறிவுக்கு எட்டாத நிலை தான் ஸ்வரூப நிலை. அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நம்ம சிவபூஜை செய்து நம்மளை சிவமாக ஆக்கிக் கொள்வதற்காக ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்தை நமக்காக காட்டி கொடுத்த ரமணா அண்ணாவுக்கு நம்முடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொண்டு அமைகின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.